பாமுகம் ஃபாட்டிவிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இனிய வருவது குடும்பம் கோலே தோப்படுனவங்களா சொன்ன வணக்கம் பாருங்கள். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணி வணக்கம். மோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1015வது தலைப்பூடாக வருகின்றது. அந்த தலைப்பு நாங்கள் உடற்பயிற்சியும் விளையாட்டும் என்றதை கொண்டு வந்திருந்தேன். நேற்று நான் கண்ட ஒரு நிகழ்வை மையமாக்கி இந்த தலைப்பை எடுக்கலாம் என்று இருந்தேன். அதற்கு முதல் ஒரு அனுபவ மொழி, தன்னம்பிக்கை என்னும் ஒளியோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள் என்ற ஒரு அனுபவ மொழியை நான் உங்களுக்கு தந்து கொண்டு இப்பொழுது நான் அந்த தலைப்பினூடாக வருகின்றேன். வாழ்க்கையிலே விளையாட்டு ஏன் எமக்கு தேவையானது, விளையாட்டு ஏன் நமக்கு தேவை, இதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மை தீமை, இந்த உடற்பயிற்சியும் வாழ்க்கையில் எங்களுக்கு வேணுமான்றது. நேற்று நான் பார்த்தேன், 80 வயது ஒருவர் எங்களுடைய நகரத்துல, அவரும் இன்னும் ஒரு அவ பொம்பளை 80 வயசு, அவர் மற்றவர் 78 வயசு, இருவரும் டென்னிஸ் விளையாடுகிறார்கள். நான் அவர்களை பார்த்த உடனே அந்த பாதையால் இப்பொழுது எனக்கு வாணி என்னுடைய 17ஆம் தேதி என்னுடைய இடத்துல நான் அந்த விளையாட்டு போட்டி செய்யறேன். அந்த விளையாட்டு போட்டி செய்யறேன். அப்ப அவர்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுப்பதற்காக பிள்ளைகளுக்கு போட்டு நான் அந்த பாதையால வரைக்குள்ள இவர்கள் 2 பேரையும் பார்க்க இவ்வளவு நாங்கள் நினைப்போம் இந்த வயசுல நாங்க விளையாடுவோமாண்டு. அவர்கள் 2 பேரும் டென்னிஸ் அடிக்கிறார்கள். அந்த வேகமாக இல்லாவிட்டாலும் விளையாடுகிறார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், அவ சோர்ட்ஸ், முழங்கால் அளவு சோர்ட்ஸ் போட்டுதான் விளையாடுறார். அப்ப யோசிச்சு பாருங்கள், நாங்கள் முதுமை அண்டோன்னா ஓய்வுக்கு பெற்றுடுவோம், ஓய்வு வந்துடும். ஆனோடையதான் எனக்கு இந்த மனதில் இருந்தது, எப்போதுமே எல்லோருக்கும் இள வயதை நினைத்து கொண்டால் தாங்கள் அந்த ஒரு உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு 10 நிமிஷம் காணும் உடற்பயிற்சி, 10 நிமிடம். கையை எப்படி கொண்டு மேல கொண்டு போவோம், அல்லது யோகா செய்யலாம், ஏதாவது ஒரு பயிற்சிகளை நீங்க செய்து பாருங்கள். அந்த சமீபாடு சுகமாக இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு இந்த காலையில ஒன்றில் நடக்கணும், ஓடணும், அல்லது ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும். அது மூன்றும் எனக்கு நடக்காட்டி அன்றைக்கு எனக்கு பிடிஞ்ச மாதிரியே இருக்காது. நானே வீட்டுக்குள்ள ஏதாவது சொல்லிக்கொண்டு அப்படி நிற்கணும் போல இருந்தது. ஏன்னு கேட்டா அந்த உடலுக்கு உற்சாகத்தை காலை எழும்பின உடனே கொடுக்கும் போது நல்லது. நான் இப்ப ஏன் இதை கொண்டு வந்தேன்டா, நாங்க முதுமை வருகுதென்று நினைக்காதீர்கள். ஏதோ உங்களால கஷ்டமா இருக்கும் முதல், ஆனால் இலகுவா இருக்கும். என்னுடைய தங்கச்சி என்னை விட 6 வயசு இளம லண்டன்ல இருக்கிறாள். 10 படி ஏற மாட்டாள். இப்ப நான் கேட்கிறேன், நீ ஏன் அப்படி 10 படி ஏற மாட்டாம இருக்கிற, என்ன கஷ்டம்? ஐயோ, அவ்வளவு மொத்தமாயும் வந்துட்டா அவக்கு 10 படி ஏறுனா இழைக்குமா, அதனால தான் ஏறுறது குறைவா படி ஏறுறது. அப்ப நான் பேசிக்கொள்ளுறேன், இல்ல ஒவ்வொரு நாளும் ஏறி பழகும்போ அது ஒவ்வொரு நாளும் செய்து பாருங்க. ஒரு நாளைக்கு 5 படி, அடுத்த நாளுக்கு 10 படி, அடுத்த நாள் 15, அப்படி ஏறி பார்த்தால் நிச்சயம் அந்த வெல்லக்கூடிய நிலை இருக்கும். அதாவது எங்களால் இயலும் பண்றது இருக்கும். ஏன் நாங்கள் உண்மையிலேயே ஏன் நாங்கள் அந்த முயற்சியை செய்யாம இருக்கிறோம், அதான் இன்றைக்கு கேள்வி. அதன் நன்மை என்ன தீமை என்ன, ஏன் செய்யாம இருக்கிறோம் அந்த கேள்வி. ஏன் வாணி நாங்க செய்யாம இருக்கிறோம்? அநேகமான முதுமை வந்தோடனே 60 வந்தோடனே முதுமை கண்டுட்டு பேசாம இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? இல்லை, இங்கே அநேகமானோர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு படலை. அநேகமான தமிழ் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறார்கள். இப்போ நிறைய நிலையங்கள் வந்திருக்குது, முதியோர் நிலையங்கள். அப்போ அதுலேயே நிறைய விஷயம், ஒவ்வொரு நாளும் நிறைய பயிற்சிகள் நடக்குது. யோகா நடக்கும், எக்ஸசைஸ் நடக்கும், மற்றது இந்த பக்தி இதுகள் பஜனை மாதிரி, மற்றது எல்லாம் கலந்தா சொன்னேன், எல்லாத்துக்கும் போகணும். அன்றைக்கு முறை சொன்னார், நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கண்ணா. அதனால் காலையில் என்ன ஃப்ரீ இல்லை, இதில் இருக்கிறபடினாலண்டு. ஆனால் அநேகமானோர் ஏதோ மற்றது நடை காலையில். இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில போக்குல அநேகமான அது நம்மவர்கள் மட்டுமில்லை, எல்லோரும் 60-70 தாண்டவர்கள்லாம் இதோட கூட தடியோட கூட தாங்கள் நடக்க வேண்டும் என்று நடக்கின்றார்கள்.
அப்போ அந்த வகையில் பார்க்க முதல் இருந்ததை விட இப்போ உண்மையில் தங்களில் அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கூடுதலாக செலுத்துகிற போல இருக்கிறது. மற்றது முதுமைன்றதை உணர்கிற மாதிரி இப்போ தெரியல. என்னென்னு சொன்னால் எல்லாரும் நல்லா அழகாக வலிக்கிட்டு சாரியெல்லாம் ப்ளீட் பண்ணி கொண்டு போட்டு பூ வச்சு அழகாக போகிறார்கள் இப்போ. நிச்சயம். அப்போ அநேகமானோட நான் பார்க்கக்கூடிய இருக்கு ஆரம்பத்தில். ஆனால் எங்கட இங்கே ஜெர்மனியில் ஆனால் ஓய்வாக தானே இருக்கணும். எங்கட நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு என்ன கவலையா இல்லை சில வழியாளர்களுக்கான அந்த இடங்கள் இப்போ இங்கே வந்து இப்போ நான் இருக்கிறத நான் சொல்கிறேன். அதே நேரம் இப்போ அநேகமான நம்மவர்கள் இருக்கிற ஏசியங்கள் இருக்கிற இடத்துங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தி மக்கள் அவர்களை நீங்கள் வயதே சொல்ல மாட்டீங்க. சீனாக்காரர்கள் போல தான் இப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இப்போ குஜராத்தி ஆக்களை நீங்கள் வயது சொல்ல மாட்டீங்க. அவ்வளோ ஜங்கா இளமையாக தான் இருப்பார்கள். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர்களும் தங்களை உற்சாகமாக வச்சுருக்கிறார்கள். ஆனால் இப்போ எங்களிடத்தில் பார்க்கக்குள்ள நான் நம்மவர்கள் கூடுதலான ஆக்டிவிட்டி வச்சு இருக்கிறார்கள் நான் சொல்கிறேன். அது நல்லது. அதனால் இங்கே இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எங்களோட பக்கத்தில் கூட உண்மையில எண்ணி பார்க்கணும். ஏனைய ஆசிய நாட்டவர்கள் அந்த காலையில் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கல அந்த பார்க் ஃபுல்லாக அப்படி நடந்து தெரிஞ்சிட்டு தாங்களே ஈடுபாடு நீங்க சொன்ன சரி. அது வேற நாட்டவர்கள் என்ற ஈடுபாடு எனக்கு எங்கட நகரத்திலையும் குறைவு. நான் இப்ப டோட்மண்ட் எடுத்தேன். எனக்கு அருகில ஒரு அளவுக்கான நகரம் அதுதான். அதிலும் பல பேர் இந்த மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கணும். அது வந்து ஒரு என்னன்னு சொல்றது அந்த ஆக்களும் நல்லதா செய்யற வேணும். அவைக்கு இப்ப 4-5 பேர் சேர்ந்து நடந்து போறது அல்லது விளையாடுறது அப்படி அந்த எண்ணங்கள் அந்த சரியான சோடிகள் சேராட்டியும் கஷ்டமா இருக்கிறது. இப்ப கனவேர் ஒன்றுமில்லாம வீட்டில இருக்கணும். அவைக்கு எனக்கு என்னுடைய நகரத்துல எனக்கு ஒரு ஆள் உதவி இல்லையான்னு நினைக்கிறேன். இளமையா இருக்கிற இந்த ஒரு நண்பியோரால் அவள் நடக்கவும் மாட்டா வர மாட்டா. அவள் கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கிறபடியா அவள் வர மாட்டா. பெருசா சைக்கிள் மட்டும் ஓடுவேன். மற்றபடி நான் தனியா இதானவன் அல்லது ஜெர்மனாக்களோட சேர்ந்து நடப்பேன். இப்ப என்னுடைய நகரத்துல நிறைய பேர் காட்டு பகுதிகள் வயல் பகுதிகள்ல நடப்போம் காலையில. அப்ப அவர்களோட நான் போனால் சேர்ந்து அவர்களோட போகக்கூடியது. அப்படி போய்க்கு வந்து ஒரு போட்டி அல்லது ஒரு போட்டியில தெரியாமலேயே நடக்கலாம். அந்த போட்டிக்கு அப்பால ஒரு ஆர்வம் வரும். நான் நடந்து கொண்டு போனா 2-3 பேரை பார்ப்பேன். ஓடிக்கொண்டு போயினோம். அப்ப உடனே நான் நினைப்பேன், ஏன் நான் நடந்து கொண்டு போவேன், நானும் ஓடி போகலாமே கண்டு நான் உடனே பேர்ந்து ஓடி போவேன். அப்படி அதை பார்த்து செய்ய வேணும் என்ற ஒரு உந்து சக்தி வர்றதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் வேணும். அல்லது நல்ல பார்ட்னர்ஸ் என்று கணவர் மட்டுமன்று இல்லாம வேற ஒரு நண்பி கடல் அயலவர்கள் சேர்ந்து போய்க்க நல்லா இருக்கும். அப்படி எங்கட தமிழ் மக்கள் ஏன் சோர்வாக வீட்டில இருக்கிறார்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்குது. என்னுடைய நேரத்தை பொறுத்தளவுல ஒரே ஒரு ஆள் தான் அநேகமாக நடப்பார். மற்றவை எல்லாரும் வீட்டுக்கு தான் இருக்கேன். அவைக்கு ஒவ்வொரு வருத்தங்கள் சொல்லிவினோம். நான் சொன்ன இந்த வருத்தங்களை நீங்க சொல்லாங்க மருந்த குடிங்கோ, ஆனா வெளியில வாங்கோ நடவங்கோ, அதனால உள்ள நன்மையை பார்ப்பீங்கள். ஒரு 20 நிமிஷம் நடந்தாலே ஓரளவுக்கு போதும். என்ற வயதானவர்கள் 65க்கு மேற்பட்டாக்கள் ஃபுல்லா நடக்க மாட்டோம். ஆனா பொய் வாணி என்ன பொறுத்தளவுல நான் 5 கிலோமீட்டர் நடப்பேன், ஓடுவேன், ரெண்டும் செய்வேன். ஆனால் எனக்கு அவ்வளவு அது வந்த உடனே அந்த கலப்பு இருக்குமே ஒழிய, ஆனால் அது களை வந்து தெரியாது. இன்னும் என்னால 6 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்ற மாதிரி இருப்பேன். அதுபோல சைக்கிள் ஓடினாலும் 8-9 கிலோமீட்டர் ஓடலாம், இல்லையே வந்து இல்லை. ஆனா நாங்க முயற்சி செய்யறதுன்றதான் எனக்கு ஒரு இது வந்தது. அப்ப நேற்று அவியலுக்கு சொன்னோம், கிழமையில 2 நாள் பயிற்சிக்கு தாங்கள் வந்து விளையாடுறவியா, 2 நாள் பயிற்சி எங்களுக்கு ஹொபியா. அப்ப நல்ல ஆரோக்கியமாவும் இருப்பினும் பாணி கையை இப்படி தாரா எனக்கு அவட கைதான் மேல நிக்குது. எனக்கு திருப்பி எல்லாமே இருக்கும். அவ்வளவு அவ இந்த இதாயிருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவையோட கதைச்ச உடனே யோசிச்சேன். அதான் இப்பத்தே இளம் பெற்றோர்களும் இந்த கொஞ்சம் ஆர்வமா இருக்கணும். இப்ப அந்த இளம் பெற்றோர்கள் இப்ப என்னட்ட இந்த பிள்ளைகளை கொண்டு வர எல்லாம் புது பெற்றோர்கள், இல்லை புதுசு இப்ப வந்த 6-7 வயசு உண்மையா அவை நல்ல ஒரு விருப்பத்தை அவைக்கு தெரிவிக்கணும். அப்ப அது மாதிரி அவைக்கும் பின்னால நான் விளையாட்டுகள் வச்சுக்கிறேன் பெற்றோருக்கண்ட. அப்ப அவைகளுக்கும் ஒரு ஆனந்தமா இருக்கு. தாங்களும் ஓட வேணும் அல்லது தேசிக்காக கொண்டு ஓடணும், ஒரு புஷ்பாத்திய செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை அவைக்கு கொடுக்க அவையும் ஒரு விருப்பமா நிக்கணும். அப்படி வர வேணும் என்று சொல்றேன். இப்பத்தே பெற்றோர்கள் அவைக்கு காசு இருக்குது, ஜிம்முக்கு எல்லாம் போவினோம், அது நாங்கள். ஆனால் எங்களோட இருக்கிற வயசுக்காரர் கட்டாயமாக ஒரு ஆரோக்கியமா இருக்குவோம். அதே மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனைன்னா இப்ப அன்றைக்கு ஒரு சொன்னேன், தான் எப்பவும் நடந்து திரிகிறேன் நான். இப்ப கார் எப்ப வந்ததோ அதோட தனக்கு உடம்பும் வச்சு நோயும் வந்துட்டுதான்ட்டு சொல்லி, ஏன்னா அடுத்த ரோட்டுக்கு டியூஷனுக்கு போறதுக்கும் தான் கார் தான் எடுக்கிறேன். நான் ஏன் கார் இல்லாம இப்ப அவ்வளவு காலம் நடந்தவங்களுக்கு ஏன் மற்றது அந்த பிள்ளைக்கும் பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கும், பிள்ளை ஏற்றுக்கொண்டு திரிவார்கள் கார்ல. அப்ப
காலையில் போனால் அந்த பிள்ளைக்கும் ஒரு உடற்பயிற்சி ஆகுது, உங்களுக்கும் ஒரு புத்துணர்வு வருது. போகிற நேரம் வார நேரம் அந்த பாக்களுக்குள்ளேயே இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் மூவரும் உண்மையிலே அந்த பூக்களை அந்த இலைகளை ரசிக்கிறதுலேயே எங்களுக்கு நேரம் போயிடும். அதில் நின்று அதை பற்றி அந்த இது என்ன பூ, ஊரில் இருக்கிற பூ, இந்த கலர் இப்படி இருக்கும், ஆராய்ச்சி பண்ணுவோம் 3 பேரும் நின்றுட்டு. வாணி, நான் அன்றைக்கு ஆராய்ச்சி செய்த ஒரு விடயத்தையும் உங்களுக்கு இதில் பகிர்றேன். நேவிசக்கா நீங்கள் கதைக்க போறீங்களா? அவர்களை வச்சுக்கொண்டு ஒரு சிலந்தி வேலை கட்டி கொண்டு இருந்தது. நான் நெடுகலும் போய்க்க பார்ப்பேன் அந்த சிலந்தி வேலையில. முந்தி எனக்கு அதை எப்படி பூச்சி பிடிக்கிறான்ட்டு ஒரு விரும்ப பிடிச்சி போட்டு எங்கடைய பால்கோனில பார்த்து கண்டுபிடிச்சேன். அந்த அது அந்த சிலந்தி என்ன செய்யும்டா, ஒரு நாள் முழுக்கலும் பார்க்குமாம், தனக்கு உணவு வரும், யாராவது வருவினம். அப்படி வராட்டி அந்த சிலந்தி தன்ற கூட்டியே அந்த கம்பிகளையே சாப்பிடும் வாணி. அந்த அந்த கூட்டியே அது வாயால கடிச்சு கடிச்சு சாப்பிடும். அதையே சாப்பிட்டு தானே மண்டிய வாழ்க்கைய முடிக்குமா பாருங்க. அப்படி ஒரு செய்தியும் படிச்சிருந்தேன். அதை பார்க்க நான் இதையும் பிரிஞ்சுவே இருக்குது இது ரெண்டு பார்த்தா அது உள்ளுக்கு இருக்குது. அப்படி சாப்பிடுமாம். அப்படியான ஒரு இயற்கையான சில பூச்சிகள் இது. அப்ப நீங்க ஆமா உமிழ்நீர்ல இருந்தான் அது செய்யும். இல்ல அப்படித்தான் நாங்கள் அதுகளை எல்லாம் ஆராய்ஞ்சு கொண்டு பார்த்து கொண்டு போனா ஒரு மனதுக்கு இதமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அது ஏன் நாங்க செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கும். சில பேர் சொல்லுவோம் பயம், நான் தனியா நடக்க, அப்படி கண்டு இல்லை. உண்மையா நான் 8 மணிக்கும் காட்டுக்கு போய் வருவேன் சில நேரம் என்ற டைமை பொறுத்தது. ஒரு பயமும் இல்லை இங்க. அப்படி பிடிக்க மாட்டாங்க, ஒரு தெரிஞ்ச மாட்டாங்க. நாங்கள் அதே மினக்கிறது இல்லை. அது வேண்டாம். இப்பதான் நல்ல பகல் 9 மணி மட்டும் அப்படி இருட்டுக்குள்ள தெரியுவான் நீங்க நடக்க வேணும் இருக்க வேணும் நினைச்சால் இப்போ ஒரு இப்பதான் வெயில் நல்ல 8-9 மணி தான் இருட்டும். அப்போ ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு அதில் ஒரு சுத்தோட்டு ஒரு வட்டம் போட்டுட்டு வாரத்துலேயே அந்த ரத்த ஓட்டங்கள்லாம் அப்படியே ஓடும் மூலமெல்லாம். சரி 2 நாள் நேரம் இல்லாட்டியும் 2 நாள் எல்லாம் 3 நாள் போய் வரைக்கும் சரியான சந்தோஷம் இருக்கும். ஆனா ஏன் செய்யறாங்க இல்லையான்றதுதான் கேள்வி. இன்றைக்கு அது விழிப்புணர்வு அவர்களுக்கு செய்யாட்டியும் செய்ய வைக்கணும். உடனே சொல்வார்கள் ஞாயிற்றுக்கிழமையா எனக்கு வேலை, அல்லது நான் வேலையால போயிட்டு வந்து இரவு லேட்டாக படுக்கிறோம், லேட்டு தான் இளம்புறோம். இல்லாட்டி பிள்ளைகளுக்கு இப்படியே பிள்ளைகள்னு சொல்லி கடைசியாக வருத்தத்தை உண்டாக்கி போட்டு திரும்ப நடக்க போகிறேன் தண்ணி குடிக்க போகிறேன்டா ரெண்டும் வராது, கஷ்டம் வராது, முடியவும் மாட்டுது. தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்க வர ஒரு இது பின்னர் வராது, கஷ்டம் வர. அதனுடைய கட்டாம வயசு போனாண்டு நினைக்க வேண்டாம், அது வேண்டாம். ஆனா உங்களை முதுமை உங்களை தாளாட்டினாலும் முயற்சியாக உங்கள் தியானமோ அல்லது தியானமோ அதுவும் வேண்டாம். நீங்க ஒரு விளையாட்டு, ஒரு உடற்பயிற்சி அல்லது ஏதாவது ஒரு ஒன்று நடப்பயிற்சி, யோகா ஞாயிற்றுக்கிழமை தரிச்சினி யோகா. அந்த நேரம் உண்மையில பலர் ஆரம்பத்தில் வந்திருந்தாரு, பிறகு கொஞ்சம் கொஞ்சம். ஆனா உண்மையில நல்ல ஒரு விஷயம் அது. ஏனென்றாலும் இப்போ நாங்கள் 5 நாளும் செய்யாட்டாலும் அந்த ஒரு நாளாவது செய்துட்டு உண்மையில் திரும்ப அடுத்த நாள் ஒரு 2 ஆச்சும். அதுக்காக அவ்வளோத்தையும் செய்யணும் மட்டும் இல்லை. டெவிரண்ட் எக்ஸசைஸ் பயிற்சி தான் கூடுதலாக வரும். முதல்ல பயிற்சி அப்புறம் யோகா. அந்த பயிற்சிகளை செய்தாலும் உண்மையிலேயே உடம்புக்கு அவ்வளவு நல்லது. யோகா பயிற்சி சரியான நல்லது. இந்த சூரிய நமஸ்காரங்கள் கையை அப்படி கொண்டு போக ஸ்போர்ட்ஸும் கிட்டத்தட்ட யோகா மாதிரி பயிற்சி தான். எல்லாம் ஒரு பயிற்சி தான். ஓடுறது, கையை செய்கிறது. இப்போ ஓட்டத்துக்கு முதல்லையும் எல்லா விளையாட்டுக்கு முன்னுக்கும் முதல்ல பயிற்சி செய்து போட்டு தான் அதுக்குள்ள இறங்க சொல்லுவாங்க. இப்போ கராட்டியாக இருந்தாலும் அதுக்குரிய பயிற்சிகள் செய்யிட்டு தான் திரும்ப இதுக்குள்ளே போகணும். எல்லாத்துக்கும் அதே தான். முதல்ல உடம்பை நீங்கள் சுறுசுறுப்பாக வைங்கோ என்றதுக்கானதான் சொல்றாங்க. ஆம், நல்லது, மகிழ்ச்சி. நேவிசக்கா வணக்கம். அவர் ஓடுறார் போல, ஓடாத சைக்கிள் ஓடுறார் போல வீட்டுக்குள்ள. சைக்கிள் சில பேர் ட்ரெட்மில் வச்சிருக்கிறவே என்ன வீட்டுல பரவாயில்ல, அதுலயாவது இப்ப வெளியில போய் நடக்காட்டா வீட்டுல இருந்து விடுவார். ஆமா, வேலை நாட்கள்ல இல்லாட்டி வெளியில போவார். அதுவும் நல்லதுதான் உண்மையா. சமைக்க போட்டாவோ இல்ல நிக்கிறாவோ? நேவிசக்கா வணக்கம். ஏன் விளையாடணும்னா பின்னுக்கு நிக்கிறீங்களா? அப்ப நான் சொன்னது சரி போல. விளையாட்டை பற்றி நீங்க என்ன உடற்பயிற்சி செய்யறீர்கள், அது எவ்வளவு உங்களுக்கு பயனாக இருக்குமென்றதையும் எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள் என்று அன்போட கேட்டுக்கொள்ளுகிறேன்.
இந்த உடற்பயிற்சி இல்லாமல் பலர் கவலைப்படுறதை நான் முந்தி செய்து பழகையில இப்போ எப்படி செய்கிறேன் எல்லாம் கேட்டவன். நான் உண்மையா 2 3 வயது போன ஆட்களுக்கு சொன்னேன், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நின்ற நிலையில ஒரு 4 பயிற்சி செய்யுங்கள், அதே உங்களுக்கு உற்சாகம் வரும். அல்லது வீட்டுக்குள்ள தானே, வெளியில நடக்காட்டி வீட்டுக்குள்ள தானே நடந்து இல்ல நடந்து இருக்க பயிற்சி நிறைய இருக்கு. இப்ப யோகாலே சொல்லுவார் தர்ஜினி இருக்கிறார்கள். இப்ப முழங்கால் பிரச்சனை எல்லாம் இருந்தபடியோ இருக்க பயிற்சிகள் நிறைய இருந்தபடியே கையை கையோ இதன்றது அப்படி எடுக்கணும், இப்படின்றது இப்படி எடுக்கணும். இப்படின்றது எல்லாம் இது பயிற்சிகள் தானே ஆமா, இருந்து கொண்டு உண்மையா நல்ல செய்யலாம். பயிற்சிகள் அதுகள் எல்லாம். ஆனா ஏன் தெரியல சில பேருக்கு. எங்களை விளையாட்டுன்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒன்று தானே, அதுபோல உடற்பயிற்சியும் எல்லோருக்குமே இதான ஒன்று தானே, செய்து பார்க்கலாம்ன்றது. அன்றது அந்த இளம உணர்வு கூட அதுல வரும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது எங்களுக்கு வயசு இல்லை, நாங்கள் எதுவும் செய்யலாம் ம் என்ற ஒரு ம் நிலை அதுக்குள்ள உருவாகும் என்று நான் நினைக்கிறேன். அதனுடையால் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இதுக்கான சமையல் வேலை நடக்குதா இப்ப? ம். கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள், நீங்கள் அந்த உடற்பயிற்சியும் விளையாட்டும் ஒரு மனிதனுக்கு மனோபலத்தையும் வலிமையையும் பலத்தையும், அதாவது மனோவலிமை பலம் இவற்றை கொடுக்கிறது விளையாட்டுகள் என்றால் மிகையாகாது. அந்த விளையாட்டுகளை விளையாடும் போது உங்களுக்கு புத்துணர்வு வரும், சுறுசுறுப்பு வரும், இன்னும் இளம உணர்வாக உடம்பு இருக்கிறத பார்க்குறோம். மற்ற லேசாக உடம்பு இருக்கும். இப்போ நாங்கள் தாய் நிலத்துல போனால் இஞ்சத்தை இருக்கிறத விட அங்க ஒரு லேசா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. ஏன்னு கேட்டா நிறைய வியர்வை போக நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு கோயிலோ அதோ இதோ கொண்டு நீங்கள் ஆக்டிவா இருக்கிறதால உங்களுக்கு அந்த உடம்பு லேசானதாக இருக்கும். ஆனா இங்க நீங்க பெரிய வேலையில் நாங்க செய்கிறீங்க. காலை முழுமினா வீடு வாசல் கூட்டுவோம், இதண்ணுவோம், கழுவுவோம், மாற்றி ஏதன் சாமான்களை வைப்போம், அவ்வளவுதான். அதை விட வேலைகள் உங்களுக்கு போதாது. அது உடற்பயிற்சிக்கு உடலுக்கான வேலைகள் இல்லை. நீங்க அந்த வேலையை விட நிறைய மடங்கு சாப்பிடுவீங்க. 3 நேரம் சாப்பிடக்குள்ள அவ்வளவு உணவும் செமிபாடு அடைகிறதுக்காக நீங்க கட்டாயமாக ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஏன் நாங்கள் எங்களோட வீட்டு வேலையை காணமண்டு போட்டு இருப்போம். ஆனா சில நேரம் ஜன்னல் துடைச்சு இதுகள் ஒரு நாள் ஃபுல்லா சில நேரம் எல்லாம் செய்தீங்களா ஒரு உடற்பயிற்சிக்கு ஓகேயா இருக்கும். மற்றும்படி உங்களோட பயிற்சிகள் எல்லாம் காணாது. நாங்கள் கட்டாயமாக வெளியில போய் பயிற்சி செய்யணும் என்று டாக்டர்களே சொல்லுகிறார்கள். மருந்து குளிசை தந்துட்டு டாக்டர் சொன்னதை கேட்க போறீங்களா? இல்லது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மனதுக்கு புத்துணர்வான விடயங்களை நீங்க ஆற்றிக்கொண்டு இருக்கலாம். அதுக்கு உங்களோட உடற்பயிற்சி தேவை. அதனால விளையாட்டு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுவும் ஐரோப்பிய தேசங்களில், எங்க ஜெர்மனியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுக்கு முதல் இடம் கொடுப்பார்கள். ஒரு விளையாட்டு மைதானத்தை எடுக்கிறதுக்கு கூட நீங்க விளையாட்டு செய்ய போறீங்களான்னு ஒரு ஆர்வமாக தரக்கூடிய நிலை கூட இந்த மக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் உடலுக்கு அவங்க ஆரோக்கியத்துக்கு பலத்துக்கு அது நல்லது அந்த மக்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஆனோடைய நீங்கள் ஏன் விளையாடாம இல்ல இருக்கிறீங்க? பாடசாலையிலே ஆரம்ப பாடசாலையிலிருந்து அங்க விளையாட்டு கொண்ட ஒரு இடம் நேரம் ஒதுக்குவார்கள் தானே. இப்போ பிஎன்வார்கள் இங்கே அங்கே பிடி எல்லாம் அந்த விளையாட்டு. இப்போ பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் முதல்ல விளையாட்டு தானே, விளையாட்டும் அந்த சித்திரங்களுக்கு தான் ஆமா. முதல்ல விடுவார்கள். ஏன்னா கைப்பயிற்சி, கைக்கு பயிற்சி, மைண்ட் ரிலாக்ஸ், மைண்டுக்கு மனதுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் முதல்ல இங்கே செய்துட்டு தான் அப்புறம் படிப்புக்குள்ள போடுறது. போகிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு 5ஆம் வகுப்பு ஞாபகம் வருது. நாங்கள் பள்ளிக்கூடம் 8:30க்கு தொடங்குறாங்க. 8 மணிக்கு எல்லாரும் போடுவோம் விளையாடுறது. விளையாடுறதுக்கு உருளைக்கிழங்கு அந்த இதுகள் ஒரு விளையாட்டு தாயங்கள் அப்படி விளையாடுறதுக்காக 8 மணிக்கே பாடசாலையை போடுவோம். எனக்கு இப்போ ஞாபகம். விளையாட மட்டும் இல்லை, அங்கே காலையிலேயே நாங்கள் எல்லாம் இது அந்த கிளாஸுக்குள்ளே கூட்ட வேணும், க்ளீன் பண்ண வேணும். மற்றது அந்த வாசல் அதை பெருக்க வேணும், அந்த முதல்ல அந்த மணல் தண்ணி அங்கே. அப்போ அதே ஒரு உடற்பயிற்சி மாதிரி வருமே என்ன அது உண்மையில். அது கட்டாயம் 8 மணிக்கு 2 ஆகணும், இந்த வேலையெல்லாம் செய்யணும். அப்படியும் 2 பேரை போடுவார், உள்ளுக்கு 2 வெளியில் 2 கட்ட அசம்பிளிக்கு முதல்ல செய்யணும். வாங்க நேவிசவர்களே. வணக்கம். வணக்கம் நேவிசக்கா, வாங்க. வணக்கம் நல்லா. வணக்கம் வாணி. என்ன விளையாட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? உடற்பயிற்சியும் விளையாட்டு நீங்க பாக்கலையோ ஸ்டூடியோக்குள்ள தலைப்பு போட்டது? எனக்கு பார்க்கல, நான் அதுக்கு சின்ன பண்ணிட்டு வந்தேன். விளையாட்டு எங்க சின்ன வயசுல நாங்க விளையாடுற விளையாட்டு சொல்றீங்களா? இல்ல, நான் கேட்டேன். நான் இப்ப முதுமை நேரத்துல இப்ப உங்களோட வயசு எங்களோட வயசு ஆக்கள் எல்லாம் விளையாட்டுகள்ல ஈடுபடுற குறைவு. அது ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள விழுந்த. நேற்று நான் பார்த்த ஒரு 80 வயது ஆக்கள் டென்னிஸ் விளையாடுறான். அப்ப நேவிசக்கா எங்களோட வயசு இப்ப உங்களோட வயசு ஆக்கள் எல்லாம் பேசாம இருக்கு நம்ம வீடுகள்ல ஒரே மருந்து குளிசில போட்டுக்கொண்டு தங்களுக்கு வருத்தம். ஆனா நான் சொல்றேன்
ஓ ஏன்னு சொல்லுங்க, இந்த பக்கத்துல இருந்தா ஏதாவது ஒண்ணு செய்து கொள்ளலாம். நல்ல எல்லாம் தூரத்துல இருக்கிறதானே சந்திக்கிறதுகள் குறைவுதானே. ம் இப்ப ம் எங்கட ஆட்கள், இப்ப எங்கட வயசு ஆட்கள் போய் சந்திக்கும் போது நாங்க விளையாட்டை பற்றி யோசிக்க மாட்டோம். ஒரு ம் இடத்துல அமைதியா உட்கார்ந்து பேசுறதை பற்றி தான் கதைச்சு கொண்டு இருப்பதான் விரும்பி முடிய, விளையாடுறதை பற்றி நினைக்க மாட்டோம் நாங்க. எங்களுக்குன்னு ஒரு குழுவாக அப்படி இருந்ததுன்னு சொன்னா, பக்கத்துல ஒரு ம் குழுவாக உண்மையா அப்படி இருந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால நமக்கு இந்த விளையாட்டுகள்னு சொல்லி அதே அதான் மாதிரி அந்த ஆர்வமான ஆட்களும் அதுக்கேற்ற ஆட்களும் இருக்க வேணும் என்ன இருக்கத்தான் அது இருந்தாத்தான் அந்த ஒரு ஆட்கள் இருந்தாத்தான் அவங்களோட சேர்ந்து வெளியில போறதுக்கும் ஏதாவது ம் ஒரு என்னத்தையாவது விளையாடுறதுக்கு, ஒரு கார்ட்ஸ் விளையாடுறதுக்கும், கார்ட்ஸ் எல்லாம் விளையாடலாம் நாங்க. நிச்சயம் அப்ப அதெல்லாம் ஒரு ஏதாவது ஆட்கள் பக்கத்துல இருந்தாத்தான் நாங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லாட்டி நாங்க தனியா என்னத்தை விளையாடுறது. ம் ம் தனியா ஒன்றுமே நாங்க விளையாட முடியாது. எங்களை கைவியல்களை ஏதாவது செய்துகிட்டு இருக்கலாம்னுடைய தனியா இருக்கும்போது அது ஆ துணைகள் பக்கத்துல துணைகள் இருந்தாத்தான் விளையாடலாம், மற்றபடி நிச்சயம் இயலாது. அதான் எங்களை சுத்தி எப்போதும் கலகலப்பான உறவுகள் இருக்கும் போதுதான் எங்களாலையும் அவியலோட சிரிச்சு கதைச்சு சேர்ந்து நடப்போம் சேர்ந்து போவோம் என்ற ஒரு நிலை வரும் என்ன அது எங்களிடம் குறைவுதான் அது கஷ்டம், எல்லோருமே சரியான கஷ்டம். இப்ப நாங்க ம் இருக்கிறதுல நான் தமிழாக்களே இல்ல. நாங்க இருக்கிறதுல நாங்க தமிழாக்கள் இல்ல. எங்களோட அப்பார்ட்மெண்ட் 2 அப்பார்ட்மெண்ட் தள்ளி அங்கதான் ஒரு இளம் குடும்பம் இருக்குது. அப்ப ம் ம் நாங்க இருக்கிற கட்சியில நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்ப ஆ நான் யாரோட போறது, ஒன்றுமே செய்ய முடியாது தானே. ம் அப்ப அதான் அதனாலதான் கஷ்டம். இப்ப ஆண்களுமே இப்ப முன்னால இந்த விளையாடுற இந்த பவுலிங் விளையாடுற இடமெல்லாம் இருக்குது. ஆண்கள் அதுல விளையாடுவார்கள். ஆ எங்களுக்கு அதெல்லாம் அப்படியும் இல்ல தானே. ஏதோ ஒரு கிளப் பக்கத்துல இருந்துன்னு சொன்னா போகலாம், விளையாடலாம். அப்ப அப்படியும் இல்லாத அப்படி இல்லையா உங்களுக்கு பிரான்ஸ்ல பக்கத்து ஆட்கள் இதுக்கும் ஒரு தரம் பக்கத்துல எங்க பக்கத்துல இல்ல. நாங்க அப்படின்னா கேட்டு நாங்க போகணும். பெரிய பெரிய ஜிம்னாஸ்டிக் போறதாலுமோ என்னத்துக்காக போறதாலுமோ நாங்க அதை கேட்டு பதிஞ்சு நாங்க ம் போக வேணும். அப்ப எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாதட்டி நாங்க எப்படி அதுல மேற்கொள்ள மாட்டோம் தானே. ஆ, சரி. அதான் பிரச்சனை. இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாண்டா ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொல்றீங்க இன்ட்ரெஸ்ட்னா இப்ப என்ன விளையாட்டு நாங்க என்ன இல்ல விளையாட்டு நீங்க நாங்க நடப்பயிற்சி செய்யலாம் தானே கீழே இருந்து நடைப்பயிற்சி அது மேல நாங்க எழும்பி அப்படி எல்லாம் நடைப்பயிற்சி எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் வீட்டுல செய்யறது நடைப்பயிற்சி எல்லாம் செய்கிறோம். வீட்லயே எழுந்து இந்த ஒரு கால் அலுமிச்சு சின்னிச்சு ஆனா இருக்கிறதெல்லாம் அதுவும் இருக்குது. காணாது நேவிசக்கா நான் இந்த நடக்கிறது. வயிற்று பகுதிக்கு மேல் பகுதி சும்மா நடந்து கொண்டு போனாலும் தனியா காலுக்குத்தான் அந்த பயிற்சியா இருக்குமே ஒழிய இங்க மேல உடலுக்குள்ளான பயிற்சிகள் காணாது வயிற்று இல்ல பகுதி தசைகளுக்கு எல்லாம் எல்லாம் காணாது உடம்பு நிலையில அந்த வேகமா நடக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் இப்ப குறைஞ்சிட்டுது இல்ல தானே. ஆமா அதுல துணை இல்லாம வெளியே தூர இடங்களுக்கு போக முடியாது. ம் அப்ப ம் அதால நான் அதான் இதை சுத்தி கொஞ்சம் மெல்லவா நடந்து போவேன். என்னால வேண்ட அதான் அளவுக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குது. பஸ்ல ஏறி போய் அதுல போயிட்டு ஏதாவது ம் எப்படியும் நடந்து வரதா 20 நிமிஷமாவது நடப்பேன் நான். அந்த கடைகளுக்கு நிச்சயம் போறதா போக வர 10 நிமிஷம்னா 20 நிமிஷம்னு சொல்லுங்களேன். நீ ஓ சாமான் தூக்கிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும். அது சின்ன தேவையான சாமான்கள் பக்கத்துல ஒரு பழம் முடிஞ்சிட்டுது அப்படி இப்படின்னு சொன்னா ஓடி போய் பக்கத்துல ஒரு கடை இருக்குது, நான் போய் வாங்கிட்டு இருந்தேன். அப்படி அப்படித்தான் செய்யறது ஒழிய மற்றபடி இந்த அப்பார்ட்மெண்ட்டை சுத்தி நடப்பேன் பக்கத்துல. நான் இப்ப செல்வி நித்யானந்தனை கூப்பிட போறேன் கடை விளையாட்டு போட்டிக்கு மக்கள்ல வந்தோட கண்ணு கட்டுற தூரத்துல மக்கள் இருந்தா மட்டும்தான் நான் நடப்பேன். தனியே இருக்கும்போது நான் நடக்க போக மாட்டேன். என்னோட சில இருந்தது நின்றா ஒரு உதவி வேணும் தானே. அதுக்காக நடக்க போக மாட்டேன். அதனால இந்த நடைகள் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் என்ன உடலுக்கு துவக்கத்துல காலையில 6 மணிக்கு எழும்பி நான் ஒரு 3/4 மணிக்கு நடந்துட்டு தான் வருவேன் முதல் ஓ ஆரம்பம். அது நல்லது ஒவ்வொரு நாள் நடக்கிறீங்களா இப்ப இல்ல, துவக்கத்துல நான் அந்த துவக்கத்தில் விழுகிறதுக்கு முதல் இப்ப ஒரு 2 3 இப்ப வருஷம் நீங்க விழுந்து போனீங்களா ஓகே விழுந்ததால எனக்கு முடியாது. ஒவ்வொரு நாளும் 3/4 மணித்தியாலும் காலையில எழும்பி 3/4 மணித்தியாலும் நடந்து தான் வருவேன் நான். ஓ அப்படி நடந்த எனக்கு இப்ப முடியாம தான் இருக்குது. ஓ இல்ல கால் ஏலாட்டி ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யல அது முடியாம கஷ்டம் இருந்தாலும் இந்த விளையாட்டு எல்லாருக்கும் ஒரு இப்ப தாயம் விளையாட்டு புத்துணர்வு பக்கத்துல ம் ஆட்கள் இருந்தா காசு விளையாடலாம், தாயம் விளையாடலாம், எல்லாமே உண்மைதான். அப்ப அதால இப்ப நாங்க இப்ப எங்க பரவாயில்ல நீங்க வீட்டுல உங்களோட காலுக்கு ஏற்ற முறையில ஏதாவது செய்ய வேணும்டா அதான் இருந்து காலை அப்படி செய்கிறேன். இப்ப அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அங்கால இப்படி அப்படியே செய்யும் ஞாயிற்றுக்கிழமையில தரிசன யோகாவில நாம் யோகா பார்க்கிறது செய்து கொண்டிருக்கிறது. ஏண்ட அளவுகள்ல எனக்கு காலையில கட்டில இருந்து அந்த யோகாதிகள் செய்வேன். நான் ஏண்ட அளவு செய்வேன். மற்றபடி நின்ற நிலையில ஒண்ணும் செய்ய முடியாது. ஓ ஓ அதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது எனக்கு. பரவாயில்ல பரவாயில்ல உங்களால இயன்ற அளவை நீங்க செய்தீங்கன்னா ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அவ்வளவுதான் கைவேலைகள் நிறைய செய்யக்கூடியதா இருக்கிறேன். ஆமா கை விரைஞ்சு இப்படி அசைச்சு இப்படி அசைச்சு இப்படி கண்டு இப்படி கண்டு அப்படி வேலை செய்யற கைவேலைகள் தைக்கிறது அந்த வேலைகள் எனக்கு விருப்பம். அப்ப அதை செய்து கொண்டிருக்கிறதால அப்ப சரிங்க பொழுதுகள் போய் நல்லது நேவிசக்கா சிறப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி
ஒரு சில உடற்பயிற்சிகளை செய்து பாருங்கள், ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட நன்றி நன்றி கருத்துக்கு நன்றி நன்றி. அடுத்து வணக்கம் செல்வி நித்யானந்தன். வணக்கம் நவலா. நல்ல அறிவுக்கு கீழே ஜாலியா இருக்கிறீர்கள். நான் முடிய வேலைக்கு போனேன். அங்க வேலை முடிச்சு 2 மணித்தியாலம் முடிச்சு சைக்கிள்ல விடிய போனேன். அப்புறம் வந்துட்டு பிறகு திரும்பி வெளியில நடந்து டாக்டர்கிட்ட போகணும்னுட்டு டேப்லெட் வாங்கணும்ட்டு அதுக்கு போனேன். அப்போதைக்கு போனேன், கடைக்கு போனேன், அப்படி சுத்தி போட்டு வந்தேன். இப்ப திரும்பி இப்ப அங்க போறேன். அது எங்களோட உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நிச்சயம் உடற்பயிற்சி நிச்சயமாக வேணும். நானும் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல தனியாவே இப்ப நடப்பேன் கொஞ்சம் நேரம். அப்படி செய்யறேன் தான். நீங்க மற்றது அந்த டேப்லெட்டுகள் பாவிக்காமல் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்யலாமாண்டா, அது சில பேருக்கு சாத்தியப்படும். ஆமா, இல்ல நீங்க டேப்லெட்ஸ் பாவிச்சுட்டு குறைக்கலாமே. அதான் அப்படி ஒழிய மற்றபடி முற்றாக சில பேருக்கு நிப்பாட்டுறதுக்கு நிறையா இருக்கும், சில பேருக்கு அது சரி வராது. நீங்கள் எல்லாம் ஓடுவீங்கள், 5 கிலோமீட்டர் ஓடுறீங்கள், கொள்றீங்கள், அப்படி இப்படின்னு அது நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் உங்களோட உடல்நிலைக்கு ஓகேயா இருக்குது. 5 கிலோமீட்டர் நான் ஓட போறேன் அடுத்த மாதம் 19ஆம் தேதி. சாப்பிடுறேன் இல்லையா ஒன்றுக்கும் டேப்லெட் சாப்பிடுறேன் நான், அப்படி கணக்கவா சாப்பிடுறேன். சில பேருக்கு அது சரி வராது, தூக்கி எறிஞ்சு விட்டுடும் சில இடங்கள்ல. அப்படி இருக்கா? எனக்கு ஒரு காலமே அப்படி இருக்கு. நான் எவ்வளவு எந்த நேரம் என்ன வருமானு சொல்லல. அது சில பேருக்கு இந்த சாப்பாட்டையும் கவனிக்கணும். சாப்பாடு ஃபுல்லா கவனிக்காம தனியா சாப்பிடாம ஓடலாம், அதெல்லாம் பிள்ளை. சாப்பிடாம அதெல்லாம் பிள்ளை. அதுக்கேற்ற மாதிரி உடம்ப கவனிக்க சில பேர் நேரம் கிடைக்கல என்று போட்டு சாப்பிடாமல் இருக்கிறது கூட. அது ப்ரெஷர் ஆகி ப்ரெஷர் கண்ணு கடிக்கிறது, அது இதெல்லாம் சில இதுகள் நடக்குதுதான். ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் செய்யறதும். ஆனா சில நேரங்கள்ல ஓரளவு வயது வந்த உடனே நம்மவர்கள் கூட அந்த மற்றவர்கள் ஏதாவது சொல்லுவார், இதுக்கு வர வேலை இல்ல, தனியா நடக்குது, மண்டபுல போல நடக்குது, அப்படி ஏன்னா அப்படி சொல்லி கதைச்சு அது மனதுக்கு ஒரு தனிக்க போக இதுக்கு வர வேலை இல்லையாக்கும் அப்படி நினைக்கிறது. அதுதான் எங்களுடைய ஆக்கள் ஆனா அது செல்வி இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் கதைச்சிருப்பினோம். இப்பவும் கதைக்கணுமோ என்ன தெரியல. நீங்க சொன்ன சரி, நாங்கள் இப்ப ஒரு டான்ஸ் ஆட போறோம் ஒரு ஹோல்ல, ஒரு ஆக்கள் ஆடைக்கு எங்களுக்கு அந்த பாட்டை போடிக்க சும்மா அப்படி உடனே சொல்லுவேன் வயசு என்ன ஆடினோம். அது சரி, நான் பல பேர்ட்ட இதுல கேட்டேன். நான் சில பேர் ஆட போனாலும் கூடாம கதைச்சதையும் பார்த்தேன். ஆனா அதுகள் அந்த நடிப்பு எங்கள வச்சிகளோட எங்கட காலங்களோட முடிய வேணும். இனி வார சமுதாயம் அதுகள் நடனத்தோட தான் மனவரைக்கும் வருதுகள், நடனத்தோட தான் இதுகள். அப்ப நாங்க எல்லாம் அதை ஏற்க வேணும். அது கூடாது. அந்த இடத்துல பண்பாடு கல்யாண வீட்டுல பெண் வரைக்கும் நடனம் ஆடி வருவோம் மட்டும் இல்ல. ஆனால் அதுக்கு பிறகு ரிசப்ஷன்ல ஆடுறது சகசமா போச்சு. ஆனா நாங்க தாயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் நாங்க வெளியில நின்று எல்லாரும் எங்களை கடவுளியங்கள், நாங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நாங்க கிரிக்கெட் அடிக்கிறது. கிரிக்கெட் அப்படி கிடையாது. கரம் போட்டு அடிப்போம், காட்ஸ் விளையாடுவோம். ஆனா என்ன பொறுத்தளவிலும் எங்கட தாவடியாக்களும் பெருசான ஸ்போர்ட்ஸ்ல எங்கட வீட்டுல அக்காண்ட முடியுங்கள் அவங்க எல்லாரும் கிரிக்கெட் அடிக்கிறது தானே. அவங்க 4 பேரும் அடிப்பாங்க. அதே போல இப்ப பெரிய பிள்ளைகளும் ஒருத்தன் கிரிக்கெட்டுக்கு போறோம், ஒருத்தர் பேட்மிண்டனுக்கு போறவர். அப்ப அவைய கட்டாயமா ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகளுக்காக அவையே ட்ரைனிங்கு போறோம். சும்மா போன இப்ப 2 கிழமைக்கு முதலும் ஒரு தர பேங்க் அளவே இதாண்டு அந்த படம் போட்டு கிடந்தது பார்த்தேன். அது 3rd பிரைஸ் ஒருத்தருக்கு கிடைச்சது. அது ஒருத்தர் அவர் லெப்டியான்னு போறவர் மூத்தவர். ஒரு கிளப்பிலேயே 4 பேரும் விளையாடுறவங்க. முந்தி ஞாபகம் கொஞ்சம் ஆர்வம் கூட. எங்கட வீட்டுல ஆரம்ப காலத்துல இருந்து எங்கட வீட்டுல அநேகமா எல்லாரும் மூத்தக்காவில இருந்து அவ கொக்கிலிண்டில நிறைய சாம்பியன் எடுத்திருக்கிறா. இன்னும் ஒரு அந்த இது உடைக்காமலே இருக்குது அக்காவில்.
ஓ அந்த ஜவலிங் அது உடைச்சது, பச்சோட்டரிவா, பிறகு அந்த கதிர மாதிரி அதுகள்ல பாயிற ஜம்பிங் அதெல்லாம் இருந்து ஏதோ அதுல இருந்து ஏண்டா ஒரு தடவை காலத்துக்கு பிறகு அது இருந்ததா அக்காவே படிச்ச காலத்துல புத்து சமஸ்கந்தாவில இருக்கையில வேம்படியில இருந்தது. நான் படிக்க கூட நான் டிஸ்கஸ் அந்த தானே அது எறியக்குள்ளதான் என்னோட வந்தவ எறிஞ்சுதான் எங்களை அக்காண்ட ரெக்கார்டையே உடைச்சவ. அப்படி நாங்கள் படிச்ச காலங்களில் எனக்கு எறிகிறது சரி வராது. நான் ஜவலிங் அறிஞ்சிருக்கிறேன், டிஸ்கஸ் அறிஞ்சிருக்கேன், பச்சோட் குண்டறிதல் அதுகள ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய அந்த ஓட்டங்கள் அதுகள் எல்லாம் பங்கு பெற்றுறது. எங்களை விட்டு அங்க எல்லாம் விளையாடி பொடிஞ்ச வந்து விளையாடாம இருக்கிறது ஒரு அந்தரம் மாதிரி. அதோட என்ன சொல்லுங்க, அப்ப அடுத்தது எங்களுக்கு ஏற்ற ஆக்களும் கிடைக்காம போனதான் வந்த பிறகு. நாங்க கேம்ப்ல இருக்கைகள நீங்க நம்ப மாட்டீங்க, இங்க கொலண்டில கேம்ப்ல இருக்கைகள நாங்கள் எல்லாரும் கிரிக்கெட் அடிக்கிறோம். நான் எனது கணவர் அந்த எங்களை கேம்ப்ல இருந்தபடி எங்கள் எல்லாரும் சேர்ந்து பிறகு வேறு ஒரு இடத்துக்கு கூட போனாங்க சும்மா பாக்குறதுக்கு. அப்ப அப்படி அதனுடைய அங்க அவே கிரிக்கெட் அடிக்க நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படி அங்க படியங்கள் வருவாங்க வேற இடத்துல இருந்து, இந்த கேம்பில் ஆக்கள் கூட தானே அப்ப அடிக்கிறது. இப்ப அநேகமா இளம் பிள்ளைகள் தங்களுக்கு நேரம் இல்லாட்டி ஜிம்முக்கு போகுதுகள், மற்றும்படி டென்னிஸ் அல்லது ஸ்விம்மன் ஏதோ ஆர்வம் இல்லையண்டு இல்ல. இப்ப ஜோடிகள் இல்ல எங்களுக்கு, அதுதான் எங்களுக்கான என்ன ஒரு ஆள் இருந்தா நடக்கிறதுக்கு இலகுவா இருக்கும், சேர்ந்து கதைச்சு கதைச்சு நடந்து போயிடலாம். எனக்கு நான் நடந்து போட்டு வரைக்குள்ள ஒரு சின்ன பேக்கரி மாதிரி ஒன்று இருக்கு. ஒவ்வொரு நாளும் நினைப்பேன் அதுல இருந்து பார்த்தா நல்ல வியூ இருக்கும். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசை அதுல இன்னும் ஒரு ஆளோட சேர்ந்து தீ உடிச்சு வந்து. அப்ப நான் எங்கட இடத்துல 2 ஜெர்மனாக்கள் பார்த்தேன், ஆம்பளையாள். அவைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு ஒரு 75க்கு மேல இருக்கும். ஆனா அவிகள் அப்படியே 2 பேரும் நான் நடக்கிற பகுதிகளால நடந்து நான் தூரம் நடப்பினோம் 3 நடக்கிறோம். இப்போ அப்படியே வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த பேக்கரி அதுல இருந்து டீ எல்லாம் குடிச்சு நல்ல ஜாலியா அந்த சூரிய ஒளியில இருந்து பார்த்து குடிச்சு கொண்டு ஒவ்வொரு நாளும் கிடைப்பேன். அவைய பார்க்க எனக்கு ஆசையா இருக்கும். எனக்கு இதுவரையில ஒரு சோடி வேற எங்கட கணவர் வேற அவரும் வருவாரு, கொண்டு வந்து விட்டுட்டு வாரது அப்படி வர்றது. மற்றபடி இந்த சமருக்கு பாக்கி இருக்கு எங்களை வீட்டுக்கிட்ட. நானும் தம்பியும் இதுல அதுவும் என்ன தம்பி அந்த ஐஸ் இருக்குது இந்த வாட்டர் ஐஸ் அது வாங்கி கொண்டு வரும். அது 2 பேரும் குடிச்சு அப்படியே ஒரு 2-3 கிலோமீட்டர் பாக்குக்குள்ள நடந்து இந்த ரோட்டால சுத்தி வருவோம். அப்படி நாங்கள் ஒரு சனி ஞாயிறு அதேமா போறோம். மற்றபடி இல்ல குறைவுதான். ஆனா எனக்கு விருப்பம் ஆக்கள் இல்ல உங்களுக்கு ஆக்கள் எனக்கு இங்க இப்ப எனக்கு இந்த வயதுன்றதை பற்றி வயது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு வயது இது இல்ல. ஆனால் ஆக்கள் ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் அது கொஞ்சம் தூரத்தான் எங்களுடைய ஆக்கள் இருக்கணும். கேட்டாலும் அதுகள் வேலை இருக்குங்கள் ஒழிய மற்றபடி வராது. இல்ல வேலை இல்லாட்டியும் சில பேர் வராங்க. இப்ப என்னால என்ன விட இவ்வளவு 6 வயசு இளமையான ஒரு பொம்பளை இருக்கிறா. அவ என்ன நான் சொல்லுவேன் சைக்கிள்ல போவோம் ஓடுவோம் அங்கேன்னா தனியா தானே போவோம் அங்கேன்னு இருக்கு. ஆனா அந்த சேர்த்து வர மாட்டேன். பிறந்த நாள் அதுகளுக்கு வந்தா சங்கீத கதிரை அது செய்வார்கள். ஆமா அது செய்து அப்படி வந்து இப்ப பெயர்ல ஒரு ஆளுக்கு ஒரு 50வது பிறந்த நாள் வந்தது. அப்ப அதுக்கு உதாண்டைகளை 3 அந்த கறி வைக்கிற பெரிய டிஷ் இருக்குது. மாபிள் இல்ல அது பெருசு அந்த அடுக்கானது. நான் முதலாவதா வந்தேன் தந்தார்கள் எனக்கு. முதலாவதுக்கும் 2ஆவதுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி பிறகு முதலாவதா வந்த எனக்கு அந்த பெரிய இப்பவும் வச்சிருக்கிறேன் வீட்டுல ஞாபகமா. அப்படி அதுகள் செய்வார்கள். மற்றபடி இங்க பெருசாக ஆர்வம் இல்ல. அதான் நஞ்சங்கடையாக நாங்கள் ஒன்று சோர்ந்துடுவோம். தனியா தானே இதையா செய்வோம், பேந்து செய்வோம் போட்டு பேந்து கடமைகளில் ஈடுபட்டு நேரம் போட்டு பேசாம அப்படி எங்கடமே தானா சொல்லும்.
அப்படி ஆனா என்ன பொறுத்தவரை நாங்க அந்த அதான் இந்த நல்ல நட்புகள் இருந்து ஒரு கொஞ்சம் பேர் சேர வேணும். உங்களோட கிழமையில ஒரு நாள் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஞாபகம் இருக்கு முதலாவதா ஓ வந்து நீங்க இங்க வந்து அதான் நான் முதல் சொன்னேன் செல்விய கூப்பிடுவோம் விளையாடு போட்டிக்கு. நீங்க கிட்ட இருந்தா கூப்பிடலாம். அதான் நீங்க 2 மணித்தியால தூரம் தான் உங்களுக்கு 2 மணித்தியால தூரம் தான் நான் 2 மணித்தியாலத்தையும் ஜட்ஜ் பண்ணவே போயிருக்கிறேன். இங்க இருந்து சால்புக்கு ஆமா தெரியும் போகும் எல்லாம். அதான் ஒரு ஆள் சொன்னார் 89ஆம் ஆண்டு நான் இங்க 89 தான் நான் ஜெர்மனிக்கு வந்தேன். ஆனா பதிவு வந்து அந்த 90 அந்த அதுகள் எல்லாம் இதாண்டு பேருக்கு. அப்ப அது சொன்னா அந்த முதல் விளையாட்டுல நீங்க ஜட்ஜ் பண்ண படம் இப்ப இருக்கு. நான் சொன்னேன் என்னட்ட இல்லை நீங்க எனக்கு அதை அனுப்புங்க. அந்த அவியல் வந்து என்னுடைய விளையாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். வந்த விளையாட்டு வீரர் இருந்து அந்த நான் செய்ததுக்காக தாங்கள் செய்யணும் வந்து அப்படி தாண்டா என்ன வேணும் கொஞ்சம் ஆக்கள் வேணும் தானே எனக்கு. அதான் நான் இப்ப 2 வருஷத்துக்கு முதல் போன பொழுதும் அக்கா என்ன நர்சரியில 2019 வந்தேன் நீங்க நினைக்கிறேன் எங்கட விளையாட்டு படி. ஆமா நர்சரியில நடந்து அங்க போய் ஜட்ஜ் பண்ணுனது. நானும் அக்காவும் மற்ற டீச்சர்ஸும் ஜட்ஜ் பண்ணி கடைசியா அந்த ஜட்ஜ் பண்ண ஆக்களுக்கு நடந்து நானும் அக்காவும் தான் அந்த பார்சல் பாசிங்ல வந்தது. கடைசி இதுல நான் அப்படியே அந்த விட்டு அக்காவை முதலாவது நான் 2வது. நாங்க 2 பேருக்கும் ஒரே பிரைஸ் தான் தந்திருந்தார்கள். நினைக்க ஒரு ஆசை அந்த காசத்தை நினைக்க சில்வர்ல டிஷ் தந்திருந்தார்கள். அப்படியே 2 அக்காட்டே கொடுத்து போட்டு கேடியம் கூட கிடைச்சது. முந்தி செல்வி தெரியுமா முந்தி வாசிய சாலைகளுக்கு இடையில நடக்கிறது என்ன எல்லாம் உரிமைகள் எல்லாம் வந்து என்ன கூட்டிக்கொண்டு தங்கர விளையாட்டு படிக்க ஓட சொல்லி இப்போ எனக்கு எத்தனை கப்புகள் நினைச்சு பாக்க இவ்வளவு சந்தோஷம். இஞ்சி என்னாலும் இங்க இப்ப ஜட்ஜ் பண்ணத்தான் போறோம். நாங்க விளையாட போறோம். ஆனா பெரியாக்கள் விளையாடினா நாங்களும் விளையாடட்டுமோண்டு அந்த ஜட்ஜ் பண்ணி நாங்களுக்கு நடந்தால் சங்கீத கதிரிகள் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கு நிச்சயம். எங்கட இதுல பெரியாக்களுக்கும் வச்சிருக்கிறேன் விளையாட்டு சின்ன அவைகள். இப்ப இளம் பெற்றோர் தானே அப்ப அவைகளுக்கு நல்ல விருப்பமா இருக்குது. அதுக்கு ஆர்வத்தை காட்டுறதுக்கு வந்து பெற்றோர்களாகிய நாங்கள் ஆர்வம் காட்டினாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளிடமும் பிள்ளைகளும் இப்ப கூடுதலாக சில பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ் செய்கிறார்கள் தான். ஆனா அந்த அவர்களுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் அமைஞ்சிட்டு இருக்கோம்னா வாச்சுப்போம். இல்லாட்டி கஷ்டம். இல்லாட்டி என்றா தனியாண்டா என்ன செய்யறது? இப்ப எல்லாம் தனியா இப்ப வேலைக்கு போட்டு வருவினோம். வந்த உடனே ஒவ்வொரு நாளும் போயிடலாம் நடக்கலாம். காலமே 7 மணிக்கு போயினோம். பின்னேரம் 7 மணிக்கு வந்து சேரினோம். அப்ப என்ன செய்யலாம்? அதுக்கு பிறகு அவைகளை தாங்களாகி வீட்டுக்குள்ள இதனை செய்வினோம். மற்றபடி தாயக்கட்டை அதுகள் எல்லாம் சும்மா வீட்டுல இருக்கு. நான் இப்பவும் என்னுடைய லக்கேஜ் பேக்க இந்த ஹேண்ட் லக்கேஜ் பேக்குக்குள்ள வாங்கி வச்சு விட்டுருக்கு. கொள்ளைக்கு போயேக்கல ஏணியும் பாம்பும் தாயம் விளையாடுற கட்டையும் போன முறை போயேக்களையும் கொண்டு போய் விளையாடி போட்டு அவ பிள்ளைகள் அவைய பேர பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு விளையாடுறது. நல்ல விருப்பம் இருக்குது. ஒரு தடவை நிரோசன் வந்த பொழுது அப்பா கேட்டு வாங்கிட்டு வந்து விளையாடுனது இப்பவும் வச்சிருக்கிறோம். எல்லா வீட்லயும் கரம் போட்டு இருக்குது. நாங்கள் போய் இந்த ஒவ்வொரு முறையும் விளையாடுறோம். நாங்கள் அது சரியான ஆக்களே மொண்டுனைக்கு 4 பேர் 4 முகையில நான் இப்ப இவ்வளவு காலம் விளையாடி மேல வச்சு கிடக்கு. ஜெர்மன்ல இருக்கிறவ வீட்டை வந்தா நித்திர விடுறோம் இல்லையா? இங்க 20 ரூபா கார்ட்ஸ் அடிக்கிறோம் நாங்கள். கார்ட்ஸ் அடிக்கிறது சோடியா. இப்ப நானும் இவரும் சிறியும் அவரும் தங்கச்சியும் தேவரும் நானும் தங்கச்சியும் விளையாடுறது. அல்லாட்டி மாறி விளையாடுறோம். அப்படி விளையாடுறது. பிறகு வீட்டை போகும் வரையும் வெள்ளனமே செய்து போட்டு சமைச்சு போட்டும் விளையாட பிறகு சொல்லுவாள். ஏன்னா அங்கேயும் தனியே தானே ஒரே ஹார்ட்ஸ் விளையாடுறதான் வேலை. உண்மைதான். அப்படி ஒரு மகிழ்ச்சி தான் அது. அந்த காலத்தை நினைச்சு பாக்க விளையாட்டின மகிமை என்ன. ஆனா மற்றது பிள்ளைகளும் இல்ல சொல்லுங்க. அம்மா வாங்கும் சேர்ந்தோடும். நான் இப்ப ஸ்போர்ட்ஸ் வளர்க்க இந்த பிள்ளைகள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு பிள்ளைகள் டீச்சர் நீங்க வாங்க உங்களோட ஓட போறோம். அப்ப எங்களோட ஓடியவே முதலாத வேற அவைக்கு சொல்லி சந்தோஷம். நாள் எனக்கு அவைய சொல்லிடும் டீச்சர் என்னோட ஓடுங்க ஒரு தரம் ஆர்வம். அப்ப நம்ம பாக்க அதே இதை பெற்றோர்களும் ஆர்வமா ஓடிச்சினோம்டா அவைக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. நான் நவிகளோட ஓடிக்க இப்ப சின்ன நான் முந்தினேன். சின்ன 5 வயது ஆக்களோட நாங்க முந்திடுவோம். ஆனா 10 11 ஆக்களோட அவங்க முந்திடுவாங்க. அப்ப அந்த இதை பாக்க அவைக்கு அந்த போட்டிக்கு ஆசையா இருந்தது. நல்ல நாங்க பேர பிள்ளைக்கு அவங்களுக்கு பந்து போடுறோம். கிரிக்கெட் அடிக்க கூப்பிட்டு போட்டு
அது சின்ன பிள்ளைகள் தானே, அப்ப அவைக்கு ஒரு சந்தோஷமா வேணுமென்று வந்த கைத்துல அங்கால வருவாரு. அதான் சும்மா தட்டில சும்மா தட்டை விட்டுட்டு அவைய ஓடி வந்துக்கணும்னா அவைக்கு பல்லு புழுவார். சந்தோஷமா இருக்கும் பாக்கல, அவைக்கும் அது சந்தோஷமா இருக்கும். பிறகு அவுட் பண்ணிட்டேன்டா மூஞ்சி அழுத்து கொண்டு இருப்பிடும், அடுத்த தினம் பேட்டிங் பண்ணலாது. ஓ அப்படி சின்ன பிள்ளைகளோட அதுவும் சந்தோஷமா தான் இருக்கு. நல்ல ஒரு பொழுதுகள், நல்ல பொழுதுபோக்கு. நல்ல ஒரு பொழுதுகள், அது சந்தோஷமா இருக்கும். அந்தது எனக்கும் அந்த நேற்று அவியலை பாக்க அதுகள் எல்லாம் விளையாடுதல், நாங்க மட்டும் பிடிச்சு வந்து நிக்கிறோம். நேவிசங்க கிளவுடுல நின்று கதைக்கிறோம் முகிலுக்கு. ஆமா சரி, நன்றி நன்றி, போயிட்டு வாங்கோ. சந்தோஷம். வேலையாகும் 17 வாங்க, உங்களுக்கு டைம் இருந்தா வாங்க. இந்த மாசம் தானே, இந்த மாசம் பையனல் வார சனியை விட்டு அடுத்த சனி பாக்குறேன். எப்படி உங்களுக்கு வர்றாண்டால் உங்களுக்கு கஷ்டம் என்ன, ரெயினில வர மாட்டேங்குது தண்ணி. இல்ல பாப்பம் வசதிய அண்டே வஜிதா வந்து கதைச்சவ. அப்ப நான் சொன்னேன் அவாக்கு டைம் இருக்கு, அவ இல்ல அவக்கு வேலை அந்த என்றால் பயணம் பண்ண அவனா லீவும் இல்லையല്ലോ. அன்னைக்கு 2 நாள் லீவும் எடுத்து போட்டதானே. அப்ப சனியில கஷ்டம் என்ன, சனி ஞாயிறும் வேலை வரும் என்ன அவக்கு. அவக்கு சனி ஞாயிறு தானே வேலை. நான் கேட்டேன் நான். அப்ப தனக்கு கங்கைக்கு போறதால எனக்கு அப்ப வாங்க ஜெயித்தண்டு இங்க வந்தியலண்டா நல்லா சுவாதியா இருக்கும். நானண்டா 2 மணித்தியாலும் வந்துடுவேன். நான் உங்களுக்கு ரெயின் வர கஷ்டம். டைம் இருந்தா வாங்கோ சொல்லுங்க. நன்றி நன்றி, மிக்க நன்றி. நேர்களை என்ன விளையாடுனோன்னு நாங்க விளையாடியில் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த ஒரு வரி பேசிக்கொள்ளலாம் தானே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பேசுவதில கூட ஒரு மகிழ்ச்சி இருக்கு, விளையாட்டை பற்றி பேச. நீங்க எந்தெந்த இடங்களில வெற்றி பெற்ற, நீங்கள் எந்தெந்த இடங்களில விளையாட்டுல உங்களுக்கு சறுக்கினது, என்ன விளையாட்டு உங்களுக்கு வராது, இவை போன்ற விடயத்தையும் நாங்க பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் விளையாட்டு மிகவும் பிடிச்சமான ஒன்று. என்றா பாரதியாரே சொல்றார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று அழகாக சொல்லுகிறார் பாரதியாரும். நீங்கள் எல்லாரும் இந்த விளையாட்டுல ஈடுபட வேணும். ஈடுபடாட்டி உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், முந்தின விளையாட்டுகள்ல எப்படி நீங்க விளையாடினீங்கள் என்ற விடயத்தை நீங்க பேசிக்கொள்ளலாம். எனவே யாருங்க ஒன்று உங்களை என்பாக கேட்டுக்கொள்ளுறோம். விளையாடாத ஆக்கள் தான் பின்னுக்கு நிற்கிறீங்களோ விளையாடையிலே வந்து. சரி, இப்பொழுது ஒரு பந்தை கையில் தந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மகிழ்ச்சி? ஒரு பந்தை நீங்கள் பார்த்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி? என்ன நினைசக்கா? பந்தை எறிஞ்சு விளையாடதான் ஆசையா இருக்கும். நிச்சயம் 2 பேரும் விளையாடுவோம். நீங்க கேட்ச் பண்ணணும். வீட்டை போனா பேரனும் பேத்தியும் விளையாடுவாங்க. நிச்சயம் குழந்தைகள் குழந்தைகளை விளையாட்டுதான் 18 வயசு 14 15 வயசு ஆச்சு விளையாட கூப்பிட வாங்க விளையாடுவோம். சரி, அதுக்கு போய் அதோட சும்மா கலப்பு வந்துடும். அதுக்கிட்ட செய்யலாம் தானே, எரிஞ்சு விளையாடுறது அதோட சந்தோஷத்துக்காக கூப்பிட எரிஞ்சு பார்த்து எரிஞ்சு விளையாடுறதுதான். மற்றபடி அதனுடைய அந்த விளையாட்டுன்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய உண்டு. நாங்கள் பிள்ளைகளுக்கும் விளையாட்டை ஊக்குவிக்க வேணும். ஏனென்றா சின்ன வயதிலேயே குழந்தைகளை எல்லாத்தையும் கைத்தொலைபேசிக்கே அடிமையாகி போடுங்க சில பிள்ளைகள். இங்க பிள்ளைகள்லாம் இதுக்கு போறாங்க, செய்யறாங்க, போறாங்க, விளையாடுறதுக்கு போறாங்க, நீச்சலுக்கு போறாங்க, நடிக்க போறாங்க, எல்லாம் சைக்கிளோட போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. வீட்டுல இருக்கிறது இல்ல, சில பிள்ளைகள் அசையாம இருக்குதுக்கா வகுப்புகள்லயே தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்களே. அவங்களுக்கு இந்த தெரிய ஒரு அரைக்கில போய் ஒரு கைத்தொலைபேசியும் கொடுத்தா காணமண்ட மாதிரி இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் விளையாட்டுல ஆர்வம் ஊக்குவிக்கணும். பிள்ளைகளை என்ன பார்த்து பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை தான் நாங்கள் நல்லா ஊக்குவிக்க வேணும். நீங்கள் இதுவல்ல ஈடுபடணும், இதுவல்ல ஈடுபடணும், நல்ல ஆர்வமா கொண்டு வர வேணும் அந்த விளையாட்டுகள்ல. மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பிள்ளைகளுக்கு, அப்ப அவங்களுக்கு அந்த வயலின் பழக்கலாம். மியூசிக்ல அந்த அதுகளுக்கு போகலாம். சில பிள்ளைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் போடலாம். எங்களுடைய ஆக்கள் சங்கீத மியூசிக்கள் இதுகளுக்கு கூட்டிக் கொண்டு போயினோம். ஆனா விளையாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போற சில பேர் குறைவாக்கா. அதுக்கு ஈடுபடுறது குறைவை. இப்ப சின்ன இப்ப ஃபுட்பால் எல்லாம் இஞ்சி எல்லாம் நல்லா விளையாடலாம் ஜெர்மனியை பொறுத்தளவுல.
அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கே வந்திருக்குதுகள். 1-2 பையன்கள் வந்திருக்கிறாங்க. வடிவா அந்த நாட்டில விளையாட்டுக்கு நிறைய ஊக்குவிப்பாங்க. அப்ப அப்படி வரைகளை வந்து பலம் அதான் அண்டைக்கு ஒரு இடத்துல நான் ஒருவரோட ஒரு விளையாட்டு படிக்க போனான். பீஸ்புக் நேரம் நினைக்கிறேன் ஜட்ஜ் பண்ண போனான். அங்க போய்க்க அவர் சொல்றார், நாங்கள் இவங்களோட ஓடி வெள்ளையிலாதன்ற ஒரு பெரியவர் சொன்னார். நான் சொன்னேன், ஏன் பிராக்டிஸ் எடுத்தா ஓடலாம். இப்ப கருப்பின மக்கள் இவ்வளவு முந்துறாங்க. கென்யா, ஆமா, ஜெர்மனாக்கள் எல்லாம் நிறைய இந்த ஓட்டங்களை பெரிய ஓட்டங்கள் எல்லாம் முந்துவாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன் அது செய்யலாம்னா சொல்றாரு, எங்களுக்கு ஆசிய நாட்டாக்களுக்கு அந்த பலம் இல்லையாண்டு. அது உண்மையா? ஆசிய நாட்டுக்கு நாங்கள் ஆசிய நாட்டில இருந்து வந்திருந்த நாங்கள் அப்ப எங்கட பிள்ளைகளுக்கும் அந்த பலம் இல்லையான்னு சொல்றார். ஏன் இல்ல, பலம் இருக்குது, அது ஊக்குவிக்கணும். எங்கட மகன் எல்லாம் மரதன் ஓட்டத்துக்கு போவோம். உங்களோட மகன் 3வது மகன் மரதன் ஓட்டம் இன்டர்நேஷனல் நடக்கும். இந்த அமெரிக்காவில இருந்தெல்லாம் வந்து ஓடினாங்க. பரிசுல நடக்கிறது இது. நிச்சயம் அது நிறைய பங்கு பெற்றுவார். அவர் போடுவார். இந்த 45 நிமிஷத்துல இத்தனை கிலோமீட்டர் ஓடணும் இந்த மாதிரி, 1 மணி நேரத்திலே 2 மணி நேரத்துல கிலோமீட்டர் ஓடணும் மாதிரி அவர் அது கடைசி மட்டும் ஓடி அந்த இலக்க முடிய மட்டும் ஓடுவாரு. முதல் வந்தது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல் வர்றது முதல் வர முடியாது. 2வது கூட எத்தனையோ பெரிய ஓடி ஓடி பயிற்சி விடாட்டு இருக்காரு. இவன் நெடுங்க ஒவ்வொரு இதுக்கும் அந்த மரதனோடதுக்கு அது 15 போயிட்டு தான் மாறுறது. ஆமா, சில பிள்ளைகள் நல்ல ஆர்வமாகவே தாங்களே எங்களுக்கு தெரியாம தாங்களே பேர் கொடுத்து தாங்களே ஓட போற நிலை இருக்கிறது. ஆனா பல பிள்ளைகளிடம் இல்லாமல் இருக்குது. இப்ப அண்மையில என்னுடைய மாணவன் ஒருவன் போலீஸுக்கு தனக்கு போலீஸ் வேலை விருப்பம் உண்டு, அவனுக்கு எல்லா இதிலும் குவாலிஃபிகேஷன் ஓகே. ஆனால் அவனுக்கு விளையாட்டு விருப்பம் இல்லை. அப்ப அந்த பயிற்சிகள் இல்லாத காரணத்தால அந்த விளையாட்டுக்கான சான்றிதழ்களும் அவன்கிட்ட இல்லாத காரணத்தால அவன் எடுக்கல. போலீஸுக்கு கட்டாயம் அந்த பயிற்சிகள் அதெல்லாம் தேவைதானே, கட்டாயம் வேணும். அப்பதான் யோசிச்சார், ஐயோ நான் சின்ன நிலை விளையாடாம விட்டுட்டேனே. விளையாட்டு நல்லதான். விளையாட்டு தான் பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுல ஒரு சிறந்த ஒரு பயிற்சி விளையாட்டு பயிற்சி இருக்குதானே பிள்ளைகளுக்கு. விளையாட்டுல விடுபடைகளை வந்து மன மகிழ்ச்சியோட மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் அத்தனை இதுகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். பாருங்க, பந்த பாக்கைக்கு எங்களுக்கு இவ்வளவு ஆசையா இருக்குது. உங்களை பந்த வந்தறிய கபடிச்சு கொள்ள. எனக்கு ஒரு விளையாட்டுக்கு இந்த பந்து கிடைச்சது நேவிசக்கா, சின்ன பந்து. இந்த ஸ்போர்ட் இது கொஞ்சம் ஃபேமஸான கடையில இருந்து கிடைச்சது. மற்றது இந்த பிள்ளைகள் வந்து இந்த நகரங்களில சில விளையாட்டுகள் வைக்கிறவை. எங்களோட நகரத்திலே எல்லாம் ஃப்ரூலிங்ஸ் அந்த அப்படி சொல்லிவினோம், ஒவ்வொரு நகர விளையாட்டுகள் வைப்பினம். அதுல ஒரு அந்த நிகழ்ச்சி ஒன்று வைப்பினம். அதுல ஒவ்வொரு விளையாட்டுகள் சின்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகள் ஒரு 10 வயதுக்கு உட்பட்டாங்களுக்கு அவியல் சின்ன சைக்கிள்கள் ஓடலாம். இந்த பந்துகள் அப்படி எறிவினம், அதுகள் பிடிச்சு அப்படி குறிப்பிட்ட நேரத்துக்கு செய்தால் அவைகள் ஒரு % கொடுப்பினோம். அது எங்களோட குழந்தைகளை அப்படியான இடங்களுக்கு நாங்க கூட்டிக்கொண்டு போனோம். பெற்றோர்கள் போவாயினம் வெயிலாண்டு அந்த குழந்தைகளை கூட்டிக்கொண்டு போறேன். அதனால அந்த குழந்தைகளுக்கு பெற்றோரும் ஊக்குவிக்கணும். பெற்றோர் அந்த லீவு நாளில இவங்களும் அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி ஊக்குவிக்கணும். நீச்சல் எல்லாம் இவ்வளவு நல்ல விஷயங்கள். நீச்சல் இவ்வளவு உடம்புக்கெல்லாம் இவ்வளவு சுகமான ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் போகலாம், இந்த பிள்ளைகளை பயிற்சி வைக்கலாம். சரியா சொன்னீங்க. நீச்சல் உடலில எல்லா பகுதியுமே அசையக்கூடிய பருவம் இருக்கும். ஒரு மணித்தியால நீச்சல் எங்களுக்கு எங்களோட உடம்பு சரியான லேசா இருக்கிறத பாக்குறேன். நானும் இப்ப கன நாள் போயில, நானும் அநேகமா 2 கிழமைக்கு ஒருக்கா போறேன். நான் அதிண்ட காசும் கொஞ்சம் கூடத்தான் அந்த நீச்சலுக்கான காசு. ஆனால் அநேகமா 2 கிழமைக்கு ஒருக்கா அது போவேன். இப்ப 1 மாதத்துக்கு ஒரு காலம் போகாம தள்ளுபட்டு போச்சுட்டு. அதனால உண்மையா நீங்க சொன்ன சரி. நீ எந்த பயிற்சி ஒவ்வொரு பிள்ளைக்கே எது வருதோ அதை செய்யணும். அது போல இப்ப நான் எடுத்தது கூட முதியோர்களுக்கு எது நல்லதோ, தங்களுக்கு எந்த விளையாட்டு வரும், எந்த உடற்பயிற்சி வரும், அதை அவர்கள் வீட்டில செய்ய வேணும் என்று சொல்றேன், ஊக்கப்படுத்துறேன். முதியோர்கள் அசைய மாட்டாங்களே முதியோர்கள். இப்ப முதியோர்கள் எங்களை விட இளம் வயது படைச்சவைய 10 படி ஏற மாட்டோம்னு சொல்லி அசைய மாட்டாங்க. படிக்கிறனும். ஆனா இப்ப நாங்க இருக்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் வயசுல இருக்கிறாங்க, மேல்மாடியில எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப வந்து வீட்டுல நாங்க இருக்கிறதுல படிதான் ஏறி வந்துறாங்க. இறங்கி சாமான்கள் ஏற்றி கொண்டு போறது அப்படின்னா அது அவங்களுக்கு எக்ஸசைஸ் தாங்க. ஓ நிச்சயம். மேல ஏறி நடக்கிறது எல்லாம் எக்ஸசைஸ் தான். படிகள் ஏறி இறங்குறது எக்ஸசைஸ் தான்.
ஆம். உண்மையிலேயே அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. ஆனா ஏன் எங்களுடைய ஆக்கள் அது செய்கிறீர்கள்? அடுத்தது இந்த விளையாட்டு போட்டி இப்ப நீங்கள் விளையாடுற ஒருவர் வந்து ஒன்று ஆரோக்கியம் இருக்கும், மற்றது வருத்தங்களும் நோய்களும் அவரை கூட பாதிக்காது. ஓ நோய்கள் நோய்கள் கூட விலத்தி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு உடல்ல அந்த சக்தி பலமாக இருக்க அந்த எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கைக்குள்ள வந்து சாதாரண கிருமியும் போய் தாக்காத ஒரு நிலை வரும். நம்ம பாருங்கள் உடற்பயிற்சி அந்த காற்றை சுவாசிச்சுக்கன்னு நடக்கும் போது எங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சி நல்லதுதான். அந்த நடக்கிறது வந்து இந்த காற்றை நாங்க சுவாசிக்கும் போது எங்களோட அந்த மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வர மாதிரி அந்த ஒன்று இயற்கையை ரசிக்கலாம், 2வது நல்ல காற்று உள்ளுக்கு போகுது, 3வது எங்களோட உடம்புக்கு பயிற்சிகள் அளிக்க நாங்கள் நடந்து நடந்து கொண்டு போய்க்க ரத்தோட்டம் கூடுது, 4வது நோயே வராது. நோயே வராமல் எங்களை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கலாம். அதனால இந்த இளவயதுல இருந்தாலும் இந்த வயது முதிர்ந்து வரும்போது நாங்கள் நிச்சயம் ஏதோ ஒரு அசைவாட்டத்துக்குள்ள போக வேணும். அப்பதான் எங்களுக்கு அசைவாட்டம் குறைவா வரும் நேவிசக்கா. அது நாங்க எங்களோட மனதுல தான் சொல்லுவோம் குறைவண்டு. ஆனா நாங்கள் முயற்சியோட நடந்து பாருங்க உங்களால முடியுமாண்டு வரும். உண்மைதான் உண்மைதான். நாங்கள் இப்படி சோர்வாக இருந்தோம்னா தான் சோர்வு. ஆனா ஒரு புத்துணர்வு ஊட்டக்கூடிய ஆக்களோட அதுதான் சொல்லுவார்கள், எப்போதும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடியவர்களோட இணைந்து இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வரும். ஆமா, நல்ல கூட்டணி சேரும். ஒரு சிரிச்சு ஒரு கதைகளை சொல்லி சிரிக்கிறதே ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சி. என்ன சிரிச்சு ஒரு மரம் விட்டு பேசி ஒரு அன்பை வெளிப்படுத்தி வாழுறது வந்து அந்த வாழ்க்கை கசைகள் எல்லாம் விரிவடையும்னு சொல்றாங்க. சிரிப்பு சிரித்தால் அதான் வாய்விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்ற மாதிரி இந்த சிரிப்பு இருக்கணும், எந்த நேரமும் சிரிக்கணும். அது மகிழ்ச்சியோட மன மகிழ்ச்சியோட சிரிச்சு பேசிக்க வச்சிருந்தாலே ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். என்ன நிச்சயம். அதனுடைய ஒரு விளையாட்டு பொருட்களை காணிக்கு எங்களுக்கு ஒரு ஆசை வருகுது. ஓ, இன்னும் அழகான பந்து, என்ன அழகான விளையாட்டு பொருள்கள். அப்ப இவையோட எல்லாம் நாங்க விளையாடைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியை இன்னும் அனுபவிப்போம் என்று நாங்கள் நினைச்சு கொள்ள வேணும் வந்து சொல்றேன். அதே மாதிரி இப்ப அந்த ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடக்கும் போது நான் விடாம பார்ப்பேன், இடைவிடாம பார்ப்பேன். டென்னிஸ் நடக்கும் போதெல்லாம் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் அதுல நான் பார்ப்பேன். 2000 ஆண்டெல்லாம் ஜெர்மனியில அந்த ஃபுட்பால் பார்த்து முதியவர்கள் வந்து பலர் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிச்சதாக அந்த பேப்பர் தகவல் எல்லாம் சொன்னது. அப்ப விளையாட்டுகள் பாக்குறதாலும் எங்களுக்கு ஒரு இது வரும் தானே புத்துணர்வு. ஓடுற மாதிரி நாங்களும் எங்களோட மனசால ஓடிக்கணும், அடி 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 சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு உற்சாகம் வருது. டென்னிஸ் தொடங்கும் நினைக்கிறேன். சம்மர் துவங்க டென்னிஸும் துவங்கும். ரோலண்ட் கரோஸும் சரி பரிசு நடக்கும். அந்த டென்னிஸ் தொடங்குவோம். அப்ப பார்க்கணும். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கு சில நேரம் கவலையா இருக்குது. எங்கட அந்த பெரிய விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வைப்பாங்க. எங்கட கல்வி கழகம் அறிவியல் போன்றவை வைப்பினம். ஆனா அவியல் 60 வயதுக்கு மேற்பட்டாங்களும் விளையாட்டு வைக்காயும். ஏனென்று கேட்டா அவைய விழுந்து போகும். இதுதான் கதை சொல்லிவிடும். எங்கட ஊர்ல அப்படி சொல்லக்கூடாது. விழுந்து போவினோம்னா எல்லாரும் விழுந்து போவினோமே இல்லத்தானே. எங்கட ஊர்ல எல்லாம் அங்க முதியோர் சங்கம் இருக்குது. அதுல இந்த வயசு நாட்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு வெள்ளத்தோட திறமைச்சுன்னு சொன்னா எல்லா விளையாட்டு செய்வாங்க. ஆடல் பாடல் சங்கீத கதை அது இது டான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அது ஒரு விளையாட்டு மாதிரி அது விளையாடி அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதை ஊக்குவிக்கிறாங்க. முதியோர்களை அவங்க அங்க ஊக்குவிக்கிறாங்க. தமிழ் இதுகள்ல தான் குறைவு ஊக்குவிப்பு. அதை நாங்கள் ஊக்குவிக்க வேணும். தமிழ் இதுகள்ல நாங்கள் நிச்சயமாக ஊக்குவிக்க வேணும். அதை தமிழாக்களும் அதை ஊக்குவிப்ப நீங்க சொன்ன சரி. அதாவது ஜெர்மனாக்களும் ஏனைய நாட்டாக்களும் சைனாக்கள் எடுத்து பாருங்கோ, அவைய கூட்டம் கூட்டமா சேர்ந்து மார்க்கெட் இந்த பூ மரங்கள் இருக்கிற இடம் இருக்குது பாக்குகள் அங்க போவாங்க. பஸ் பிடிச்சு போய் ஒரு மியூசிக்க போட்டுட்டு ஒரு ரேடியோ போட்டுட்டு ஆடுவாளவே பார்த்த நீங்களே பாக்குறது மாதிரி பஸ் எடுத்து போவாங்க. அவங்க ஒரு பூ அவங்க போவாங்க. அந்த வயசு பண்ண ஆட்கள் முதியோர் அவங்கள பஸ் எடுத்து போவாங்க. ஒரு பிரயாணம் போய் அங்க எல்லாம் பார்த்து அனுபவிச்சு எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு அதுகளுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். நான் ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கல, அங்க பார்த்தேன் ஆஸ்திரேலியா பார்க் பெரிய பார்க்குகள்ல கொண்டு வந்து இளம் பிள்ளைகளுக்கு அந்த நல்ல சர்க்கஸ் எக்ஸசைஸ காட்டுவினம் இவை சீனாக்கள். அப்படி வெக்கம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்திலேயே வயது முதிர்ந்தாக்கள் பின்னுக்கு நிற்பினம், இளமாக்கள் இளம் பிள்ளைகள் முன்னுக்கு நிற்பினம். அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு எல்லா எக்ஸசைஸும் அவ்வளவு பேர். அப்ப சுத்த நின்றாக்கள் பார்த்து கொண்டு போவினோம். அப்ப அந்த மக்கள் இவ்வளவு தங்களை யாரும் பாக்கினமண்டே நினைக்க மாட்டேனோம், இவ்வளவு தங்களை வலுப்படுத்தினோம். ஆனா நாங்க மட்டும் வெக்கப்படுறோம் சில இடங்கள்ல.
புரிஞ்சு சில நேரம் வெக்கப்படாம முன்னுக்கு வரவையே முன்னுக்கு கொண்டு போக மாட்டேன். உடனே ஏதோ கதை சொல்லி நிப்பாட்டி போடுவோம். இப்ப அவைக்கு என்ன விளையாட்டு, அவைக்கு என்ன வேணும் அப்படி என்ற ஒரு நிலை வந்துடும். அது பிழை என்று நான் சொல்றேன். அந்த நரோ மைண்டுகள் பிழை. உண்மையா சுடகாத்திரமா இருக்க வேணும் ஆக்கள். அதால விளையாட்டு என்பது வேண்டப்படுறோண்டா. ஆனா நான் இப்ப எடுத்தது உண்மையிலேயே 60 பேருக்கு மேற்பட்டாக அல்லது 50 பேருக்கு மேற்பட்டாக நீங்க வீட்டுல இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பயிற்சியில ஈடுபடுங்கோ. அது நிச்சயம் உங்களுக்கு புத்துணர்வா இருக்கும். நீங்க நடக்கிறது காணும், அல்லது என்ன சாமான் பண்றது காணும், அல்லது வீட்டில உள்ள வேலைகள் நாங்க செய்கிறோம், அது போதுமென்று நினைக்காதுங்க. நீங்க செய்து பாருங்க. உங்களோட உடம்பு லேசாக இருக்கும், அதே நேரம் மனம் வந்து வலிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அத்தனையிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நன்றி நேவிசக்கா, நீங்கள் இதுவரை நேரம் என்னோட இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நன்றி. உண்மையா நல்லதுதான். அதான் தனியா இருந்து கதைச்சு கொள்வதை விட நிறைய பேர் இணைஞ்சு கதைக்கலாம். ஏன்னா வேண்ட அனுபவங்களை சொல்லலாம் தானே. விளையாட்டுகள் எப்படி உங்களுக்கு இருந்தது அந்த காலங்களில விளையாட எல்லாரும் ஒரு விளையாட்டு வீரரா இருந்திருக்கணும் சின்ன வயதுல. என்ன பள்ளிக்கூடம் படிக்கிற நாள்ல ஓட்டப்பந்தயங்கள் அதுகளுக்கெல்லாம் போறது தானே. நாங்க ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாம் போறது ஓடுறது. முதலாவதுக்கு நான் எப்போதுமே வந்தது இல்லை. 2வது இடத்துக்கு தான் வருவேன். என்னோட நண்பியரால் இன்னும் முந்திடுவா. அதனால 2வது இடம் தான் வர்றது எப்பவுமே. நான் நேவிசக்கா நல்லா ஓடுவேன். இந்த பாடசாலையில சோமஸ்கந்தாவில நான் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் நான் அந்த கப்புகள் எடுத்திருப்பேன் முதலாவதாக. அநேகமாக இருந்தேன். வேம்படியிலும் நான் 4 வருஷம் அங்க படிச்சேன். நான் வேம்படியில நினைக்கிறேன் 2 வருஷம் எனக்கு சாம்பியன் கிடைச்சது. ஹேர்டில்ஸ்ல தான் எனக்கு ஒரு சறுக்கினது ஒன்று விழுத்தி போட்டேன். இப்போ அது ஞாபகம் எனக்கு. ஆனால் மற்றபடி அந்த ஊர்களுக்கு வாசிய சாலை இதுகளுக்கு கூட்டிக் கொண்டு போறதுக்கு பெரிய கேடயங்கள் எல்லாம் தந்தவை. அதுகள் எல்லாம் தந்தவை. அந்த அப்படி விளையாடுறது முந்தி எனக்கு நல்ல ஞாபகம். அதான் இந்த விளையாடுவதால மனிதன் வந்து உடல் நலத்தையும் மனநலத்தையும் மட்டுமில்ல சமூக நலத்தையும் பேணலாம் என்றது இந்த விளையாட்டுல ஒரு நன்மையாக இருக்கிறது. இந்த ஒரு ஒற்றுமையை, சமூக நலத்தின் ஒரு ஒற்றுமை. இப்ப நாங்க விளையாட்டு படி வைக்கிறோம்னா இன்னொரு இடத்துல இருந்து எனக்கு வந்து எச் பண்ண ஆக்கள் வருவினோம். ஒரு சமூக ஒற்றுமையை பேணுறோம். அது மாதிரி வெவ்வேறு பிள்ளைகளை கொண்டு வந்து அவைகளை இணைச்சு விளையாடிக்க ஒரு கூட்டு செயற்பாடு எங்களுக்குள்ள விரியுது. அது கூட ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த விளையாட்டு என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. உழைப்பு மட்டும்தான் உணவுக்கு அத்தியாவசியம் என்று இருக்கக்கூடாது. உழைப்புக்கு நாங்கள் எவ்வளவு இருந்தாலும் பயிற்சிகள் எங்களுக்கு தேவை. எங்கள் உடம்புக்கு உடம்பின் குருதி சுற்றோட்டம், உணர்வுகள், மற்ற ஒரு உந்து சக்திக்கெல்லாம் எங்களுக்கு கட்டாயமாக விளையாட்டு தேவை. வலுவூட்டும். அது ஆரோக்கியத்தை எங்களுக்கு வலுவூட்டும். அதை நாங்கள் நினைச்சு பார்க்க வேணும். சோம்பலை தவிர்க்கு. இப்ப நீங்க பாருங்கள், சரியான ஒரு மீடியான களைப்பா நீங்க இருந்தீங்களா ஒரு துள்ளி பாருங்கள், அல்லது 2-3 உடற்பயிற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு அந்த சோம்பலை தவிர்க்கும். அதாவது சோம்பலாய் இருக்காதே பாப்பான்னு சொல்லினோம். எங்களுக்கு பெரியாக்களுக்கு கூட இந்த சோம்பலை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலை வரும் என்றால் நிச்சயம் அது இந்த விளையாட்டால தான் வரும். என்னண்டா அந்த சொல்லுவின மெட்ரோபாலிசம் என்ற அது குறைதான். அது எங்களுக்கு சுறுசுறுப்பு குறைகிறது. மெட்ரோபாலிசம் சீர்குலையும் எங்களுடைய உடம்புக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாம, அதாவது பயிற்சிகள் இல்லாம இருந்தால். மற்றது இந்த அமிலங்கள் எல்லாம் சேரும் என்று சொல்லுவார்கள். அந்த அமிலங்கள் எல்லாம் சேராமல் எல்லாம் கலைஞ்சு கொண்டு போகக்கூடிய நிலைக்கு கூட எங்களோட எதிர்ப்பு சக்தி உருவாகும். நிச்சயம் சோம்பி இருந்தாலும் ஒரு மந்த குணம் மந்தம் ஒரு மந்தமான ஒரு குணத்தை கொண்டுரும். தூங்க நித்திரை கொள்ள சொல்லும். அப்படி இப்படின்னு சோம்பலா இருக்கும். ஒன்றும் செய்ய முடியும். ஏதாவது ஒன்றை செய்து இருக்கும்போது அந்த நித்திரையும் போயிடும், சோம்பலும் போயிடும். ஏதாவது வீட்டு வேலைகளை கூட செய்தா கூட எங்களுக்கு அந்த நித்திரையும் போயிருந்தாங்க. நாங்கள் இருந்தா தான் எங்களுக்கு அந்த சோம்பல் வாராது. மற்றது விளையாட்டுல இன்னொரு நன்மை, எங்களோட உடம்புல உள்ள கழிவுகள் வெளியேற்றப்படும். அது சிறுநீரால இருக்கலாம், வியர்வையால முக்கியமாக வெளியேற்றப்படுவதும் இந்த விளையாட்டுல இருக்கு. வியர்வையால். அதனால எங்களுக்கு ஒரு சீரான இயக்கம், உடல் ஆரோக்கியத்துக்கு மிக பயன்படுறது உண்டு. அதே நாங்க இதெல்லாம் அடுத்தது மன அழுத்தம். நீங்க பாருங்க, வீட்டில இருந்து ஒரு மன அழுத்தங்கள் இருந்தா வெளியில போய் அந்த காற்று பட்டு எங்களுக்கு ஒரு புத்துணர்வு வரைகளை வந்து மன அழுத்தம் கூட குறைக்கப்படும். ஹோமோன் சரியாக இயங்கக்கூடிய நிலைக்கு உருவாகும். மன அழுத்தம் குறைக்க ஹோமோன்ஸ்கள் வந்து ஒரு சரியான ஓட்டத்துல போக மன வலிமை தானாக வரும். அதை விட நேவிசக்கா வெளியில போய் வரைக்க பசிக்கிறது அதிகமா இருக்குமல்ல வீட்டை வரைக்க.
களைப்பா இருக்கும், இந்த பசிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது பிடிக்காம பசி பசி இல்லாம எத்தனையோ பேர் இருக்கணும், எனக்கு பசிக்கல அது கூட எங்களுக்கு முக்கியமா இருக்கும். பசி நன்றாக எடுத்து உண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் கூட அந்த நேரம் பெறும். அவை அப்படி பார்க்க எங்களுக்கு வந்து உடற்பயிற்சிகள் வந்து மிக மிக முக்கியமானது. நடப்பயிற்சி உங்களுக்கு உடற்பயிற்சி செய்யாட்டியும் ஒரு நடப்பயிற்சியாவது கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். அந்த நடப்பயிற்சியினாலதான் ரத்த ஓட்டம் எல்லா திசுக்களிலுமே ஓடக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதை விட இறுக பிடிக்குதுன்னு சொல்லிவிடும், தசைகள் பிடிக்குதுன்னு சொல்லிவிடும். அங்க வந்து மெக்னீசியம் குறைவாலும் மாறுது. மற்றது அந்த தசைப்பிடிப்புக்கு நீங்க அந்த தொடர்ந்த பயிற்சிகளை செய்ய அந்த தசைப்பிடிப்பு இல்லாம போடும். அதுவும் இருக்கு சில பேருக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்க அந்த தசைப்பிடிப்பின் தன்மையும் குறையுது. வேற கணவருக்கு ஜீரணம் இல்லாமல் இருக்குது, அதாவது உணவு செமிபாடு அடையாமல். நீங்க பாருங்க, துள்ளி வேலை செய்து போட்டு வந்து சாப்பிடைக்க உங்களால உணவு செமிபாடு அடையுது, மற்றபடி மூமெண்டு கொண்டு இருக்கும். அப்ப அது சீரணம் அடையாதையும் உங்களுக்கு அந்த நிலை வராது. எனவே அப்படி பார்த்தோம்டா நீச்சல், வேகமான ஓட்டம், உடற்பயிற்சி இவியல் எல்லாம் உங்களை உடம்புக்கு ஆரோக்கியத்தை தான் தரும். அதை விட உங்களுக்கு ஒன்றும் செய்யலாட்டி நடப்பயிற்சியாவது செய்யுங்கோ. நடப்பயிற்சி கூட ஒரு மனிதனுக்கு நல்லது. அதிகாலையில் எழுந்து நடக்க வேண்டும். அந்த நடக்கிறதால அதை சொல்லுவார்கள் எப்போதும், அதிகாலையில் எழுந்து நடக்க வேண்டும் என்று. நான் இதை இந்தியாவில பார்க்கிறேன், இங்க பார்க்கிறேன். எல்லாம் விடிய காலையில ஓடுவார்கள், இல்லது நடப்பார்கள். அந்த காற்று இது நல்லா இருக்கும், எங்களுக்குமே கால் தானாகவே ஓடும். ஒரு ஆள் செய்யக்கதான் மற்றாளுக்கு ஒரு உந்து சக்தி இன்னும் வரும், நாங்களும் ஓட வேணும் என்று. முழு கவனத்தை உங்களோட உடம்புல நீங்க செலுத்தி செய்தால் நிச்சயம் அதுல இருந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். இதெல்லாம் செய்ய முடியாது, நான் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறேன்னு நின்றீங்களா, அப்படியானாக தோட்டம் அமைங்க. அந்த தோட்டத்துல குனிஞ்சு புல்லு பண்றது, தண்ணி விடுறது, ஒரு சின்ன தோட்டம் எடுத்து அதை செய்யுங்க. அதுல கூட உங்களுக்கு களமிறங்கி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். வேலை செய்த திருப்தியும் காய்கறிகளால கிடைச்ச மகிழ்ச்சியும் இருக்கும், உங்களுக்கும் ஆரோக்கியம் வரும். ஏதாவது ஒன்று செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு, என்று நாங்கள் விளையாட்டும் இந்த உடற்பயிற்சியும் எடுத்து மிக அழகாக பேசியிருக்கிறோம். இணைந்து கொண்ட செல்வி நித்யானந்தன், நேவிஸ் அக்கா, உங்கள் இருவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். ஏனையவர்களுக்கு விளையாட்டு விருப்பம் இல்லையா, அல்லது நேரம் இல்லையா, அல்லது என்ன உங்களுக்கு காரணம் இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியல. நாங்கள் இந்த விளையாட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு உந்து சக்தி வேணும், விழிப்புணர்வு வேணும். 50க்கு பிறகு, அதுக்கு முதல் இணையமாக எல்லாரும் விளையாடுவார்கள், அதுக்கு பிறகுதான் சொல்வார்கள். அதனுடைய நீங்களும் எல்லாரும் விளையாட வேணும், விளையாட்டுக்கு ஒரு உந்து சக்தி உங்களுக்கு கிடைக்க வேணும் என்று கூறிக்கொண்டு, இன்று தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் சிறப்பான நன்றி இதனை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறது குடும்ப கோலியன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் கோலியன் தொகுப்பட்டினவங்களா சொன்னான் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். வளமையாக இணைந்து கொள்ளும் டாக்டரை காணம்.